வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 2.10ல் இருக்கக்கூடிய இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். ஈக்வல் டிவிஷன் லெம்மா ஸ்டேட் தட் ஃபார் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஏ அண்ட் பி தேர் எக்ஸிஸ்ட் யூனிக் இன்டிஜர்ஸ் q and r such that a equal to bq plus r when where r must satisfy. இந்த rன்றது எதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஈக்வல் டிவிஷன் அல்காரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த லெம்மாவுக்கு நமக்கு டெஃபினிஷன் தெரியும். a equal to bq plus rன்றப்ப இந்த பின்றது டிவைசர், க்யூன்றது கோசன், ஆர்ன்றது ரிமைண்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 7-ஐ 2ஆல் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணும்போது 3 2s are 6, ரிமைண்டர் 1. ஓகேங்களா, இதுதான் வந்து ரிமைண்டர், இது வந்து கோசன், இது வந்து டிவைசர். ஓகேங்களா, ஸோ இது வந்து பி, இங்கே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா பி. ஸோ அப்போ என்ன அப்படின்னா இந்த ரிமைண்டர் வந்து எப்போவுமே எதை விட கம்மியாக இருக்கும், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த டிவைஸரை விட கண்டிப்பாக கம்மியாக இருந்தால் மட்டும்தான் ரிமைண்டர்னு சொல்லுவோம். இதை விட அதிகமாக இருந்தால் எடுத்துக்கோமா. இதே ஃபார் எக்ஸாம்பிள் 6-ஐ 2ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். ஸோ 3 2s are 6 அப்படின்றப்ப 0 வருது ரிமைண்டர். ஓகேங்களா, ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள், இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். 4 எடுக்கிறேன், ஸோ 2 எடுக்கிறேன். 1 2 2 அப்படின்னு போட்டு ரிமைண்டர் 2 அப்படின்னு கொண்டு வர முடியுமா? ஸோ கண்டிப்பாக சாத்தியமே கிடையாது. ஏன்னா 4ன்றது மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 தான். ஸோ அப்போ 2 2s are 4ன்னு கொண்டு வந்துடுவோம். நம்ம வந்து என்னது 2 கொண்டு வர மாட்டோம். டிவைசருக்கு ஈக்குவலாக ரிமைண்டராக கொண்டு வர மாட்டோம். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த பி வந்து ஈக்குவல் டு ஆர் அப்படின்ற கண்டிஷன் தப்பு. ஓகேங்களா, பி வந்து ஈக்குவல் டு ஆர்ன்றது தப்பு. ஓகேங்களா, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ன்றது பார்த்தீங்கன்னா இதை விட டிவைஸரை விட கம்மியாக தான் இருக்கும். 0வாக இருக்கும், இல்லாட்டி 1ஆக இருக்கும். ஸோ அப்போ ஆறுன்றது லெஸ் தென் பி. ஓகேங்களா, ஸோ பியை விட கம்மியாக தான் கண்டிப்பாக இருக்கும். அதே இது எதை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கலாம். ஓகேங்களா, 0வாக விட அதிகமாகவும் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ 0வில் இருந்து 0வாகவும் இருக்கலாம், 0விட அதிகமாகவும் இருக்கலாம். பட் வந்து என்னது பியை விட கம்மியாக தான் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இதைத்தான் அவன் கொடுத்துருப்பான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு. ஸோ சாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் பி அப்படின்றது சி, ஆன்சர் கரெக்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின். Using Euclid division lemma, if the cube of any positive integer is divided by 9, then the possible remainders are என்னென்ன ரிமைண்டர்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நம்பரோட க்யூபை எடுத்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதோட ரிமைண்டர் என்னெல்லாம் வரலாம் அப்படின்றதான் கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ செகண்ட் கொஸ்டின் நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா நாங்கள் அடுத்த ஃபஸ்ட்டு எழுதுகிறேன் ஏ ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர். ஓகேங்களா, ஸோ இப்போ அவன் கொடுத்துருக்கிறது க்யூப் ஆஃப் எனி பாசிட்டிவ் இன்டிஜர். ஸோ அப்போ ஏக்கு வந்து அதாவது இந்த இன்டிஜரை தான் நம்ம டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து என்ன வரும், ஆர் வந்து என்ன வரும் தான் கேட்குறான். ஸோ இது வந்து டிவைசர், இது கோசன். ஓகேங்களா, இதுதான் அந்த நம்பர். ஸோ க்யூப் ஆஃப் எனி பாசிட்டிவ் இன்டிஜர். அப்போ ஏ ஈக்குவல் டு 1ன்னு போட்டால் 1ஓட க்யூபு, ஏ ஈக்குவல் டு 2ன்னு போட்டால் 2ஓட க்யூபு, ஏ ஈக்குவல் டு 3ன்னு போட்டால் 3ஓட க்யூப். ஓகேங்களா, ஸோ அப்போ 1ஓட க்யூபு ஈக்குவல் டு என்னது 1 தான். இந்த 1ஐ நான் 9ஆல் டிவைட் பண்ணுறேன். கொஸ்டின் அதான் கொடுத்துருக்காங்க, 9ஆல் டிவைட் பண்ணால் என்ன ரிமைண்டர் வரும் அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது ஏற்கனவே இந்த டிவைஸரை விட முன்னாடி இருக்கக்கூடிய இந்த நம்பர் அதிகமாக இருந்தால் ரிமைண்டர் வரும். அப்படி இல்லை டிவைஸரை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ரிமைண்டர் என்ன வரும், அந்த சேம் நம்பரே தான் வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ 2 கியூப் அப்படின்னா 8 டிவைடட் 9 அப்படின்றப்ப 9ஐ விட 8 கம்மியான நம்பர் தான். ஸோ அப்போ 9ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், மொத்த நம்பரும் அப்படியே எழுதிடலாம் 8 அப்படின்ட்டு. ஓகேங்களா, உங்களுக்கு புரியலைன்னா இன்னொரு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், 6ன்னு போட்டால் 6ஐ நான் டிவைட் பண்ணுறதுக்கு ஒரு 5ன்னு போட்டேன்னா 1 5s are 1 5 5 ரிமைண்டர் 1 அப்படின்னு ரிமைண்டர் வரும். இதே இது 5ஐ எடுத்துகிட்டு 7ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். ஸோ இதில் 7 கிடையாது. அப்போ என்ன பண்ணுவோம், ரிமைண்டரே இது தான். ஓகேங்களா, 5 தான் ரிமைண்டர் அப்படின்னு எழுதுவோம். ஸோ அதுதான் 8 9ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 8 தான். ஸோ அடுத்தது 9 9s are 3 3s are 9, 9 3s are 27 டிவைட் பை 9, 9ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வரும், 0. நெக்ஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு 4ன்னு போட்டேன்னா 4 கியூப் என்ன வரும், 64. அதாவது 4 4s are 16, 16 4s are 64, 64 4s are 256 டிவைடு 9. ஓகேங்களா, சாரி நான் 4 போடுறேன். 4 4s are 16,
16 4 சார் 64. 64 9ஆல் டிவைட் பண்ணுங்கள். 9 7 சார் 63. ஸோ ரிமைண்டர் 1. அடுத்தது a = 5 cube. ஸோ 125 வரும். இதை 9ஆல் டிவைட் பண்ணுங்கள். 199. இன்னும் 35 இருக்குது. 35ன்றப்ப 27 தான் வரும். ரிமைண்டர் வந்து என்னது 8 வரும். ஸோ 7 இந்த மாதிரி தான் வரும். ஸோ இப்போ இதில் இருக்க எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்போது ரிமைண்டர் வந்து 9ஆல் க்யூப் நம்பரை டிவைட் பண்ணும்போது 1 வரும், 8 வரும், 0 வரும். அகைன் 1. ஸோ இந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு என்ன வருது 125 9 வரும், 7 வருது. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டட் நம்பர் தான் வருது. பட் நம்மளுக்கு கொடுத்த சாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது 018 இருக்குது, 148 இருக்குது, 013 இருக்குது, 135 இருக்குது. ஸோ என்ன நமக்கு இருக்குது 180 வந்துருக்குது. ஸோ இங்கே இருக்குது. இதுதான் கரெக்டான ஆன்சர். சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு third number, if the HCF of 65 and 117 is expressible in the form of 65m minus 117, then the value of m is m ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இதை இந்த ஃபார்மில் எழுதுனதுக்கு அப்புறம் கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே நான் எடுத்து எழுதுகிறேன். 117 ஈக்குவல் டு நம்ம வந்து 65க்கும் 117க்கும் தான் HCF கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. HCF ஆஃப் 65 அண்டு 117. அப்போ நான் பெரிய நம்பரை ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் சைடு எழுதிட்டேன். எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம 65 117 எத்தனை 65 இருக்குது 165. ஸோ ரிமைண்டர் என்ன வருது அப்படின்னா 52 வரும். ஓகேங்களா. ஸோ 52 ரிமைண்டர். அகைன் இந்த 65 இந்த சைடு கொண்டு வாங்க, 52 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ 65ல் 152 ரிமைண்டர் என்ன இருக்குது 13. ஓகேங்களா. அகைன் 52 இங்கே நான் எழுதுகிறேன், 13 இங்கே எழுதுகிறேன். 52ல் எத்தனை 13 இருக்குது 4 13 சார் 52 ப்ளஸ் 0. அப்போ என்னது HCF அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13. ஓகேங்களா. பட் அவன் என்ன கேட்டிருக்கான், அவன் கொடுத்துருக்க ஃபார்மேட்டில் அவன் எழுத சொல்லி கேட்டிருக்கான். ஸோ அப்போ 13 அப்படின்றப்ப அவன் கொடுத்துருக்கிறது கொஸ்டினை பார்த்துக்கோங்க 65m minus 117. ஓகேங்களா. அந்த வரக்கூடிய HCF 13 வந்து இந்த ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அப்போ 65m minus 117 equal to 13. ஓகேங்களா. ஸோ அப்போ 65m equal to இந்த 117 அந்த சைடு போகுது 117 ப்ளஸ்ஸாக மாறும் ப்ளஸ் 13. இது வந்து பார்த்திங்கன்னா 130. 65m equal to 130. அப்போ m equal to என்னது 130 divided by 65, m equal to 2. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. அவன் கேட்டிருக்கிறதுக்கான ஆன்சர் m equal to 2. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 2.10ல் இருக்கக்கூடிய இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். யூக்ளிட் டிவிஷன் லெம்மா ஸ்டேட் தட் ஃபார் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் a and b there exists unique integers q and r such that a equal to bq plus r when where r must satisfy. இந்த rன்றது எதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த யூக்ளிட் டிவிஷன் அல்காரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த லெம்மாவுக்கு நமக்கு டெஃபினிஷன் தெரியும். a equal to bq plus rன்றப்ப இந்த bன்றது டிவைசர், க்யூன்றது கோசன், ஆர்ன்றது ரிமைண்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 7-ஐ 2ஆல் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணும்போது 3 2s are 6, ரிமைண்டர் 1. ஓகேங்களா. இதுதான் வந்து ரிமைண்டர், இது வந்து கோசன், இது வந்து டிவைசர். ஓகேங்களா. ஸோ இது வந்து பி, இங்கே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா பி. ஸோ அப்போ என்ன அப்படின்னா இந்த ரிமைண்டர் வந்து எப்போவுமே எதை விட கம்மியாக இருக்கும், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த டிவைஸரை விட கண்டிப்பாக கம்மியாக இருந்தால் மட்டும்தான் ரிமைண்டர்னு சொல்லுவோம். இதை விட அதிகமாக இருந்தால் எடுத்துக்கோமா. இதே ஃபார் எக்ஸாம்பிள் 6-ஐ 2ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். ஸோ 3 2s are 6 அப்படின்றப்ப 0 வருது ரிமைண்டர். ஓகேங்களா. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள், இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். 4 எடுக்கிறேன், ஸோ 2 எடுக்கிறேன். 1 2 2 அப்படின்னு போட்டு ரிமைண்டர் 2 அப்படின்னு கொண்டு வர முடியுமா. ஸோ கண்டிப்பாக சாத்தியமே கிடையாது. ஏன்னா 4ன்றது மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 தான். ஸோ அப்போ 2 2s are 4ன்னு கொண்டு வந்துடுவோம். நம்ம வந்து என்னது 2 கொண்டு வர மாட்டோம். டிவைஸருக்கு ஈக்குவலாக ரிமைண்டரை கொண்டு வர மாட்டோம். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த b வந்து ஈக்குவல் டு ஆர் அப்படின்ற கண்டிஷன் தப்பு. ஓகேங்களா. b வந்து ஈக்குவல் டு ஆர்ன்றது தப்பு. ஓகேங்களா. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ன்றது பார்த்தீங்கன்னா இதை விட டிவைஸரை விட கம்மியாக தான் இருக்கும். 0வாக இருக்கும், இல்லாட்டி 1ஆக இருக்கும். ஸோ அப்போ ஆறுன்றது லெஸ் தென் பி. ஓகேங்களா. ஸோ பியை விட கம்மியாக தான் கண்டிப்பாக இருக்கும். அதே இது எதை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கலாம். ஓகேங்களா. 0வாக விட
அதிகமாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ 0ல் இருந்து 0வாகவும் இருக்கலாம், 0வோட அதிகமாகவும் இருக்கலாம். பட் வந்து என்னது பியை விட கம்மியாக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதைத்தான் அவன் கொடுத்துருப்பான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு. ஸோ சாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் பி அப்படின்றது சி. ஆன்சர் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின். Using Euclid division lemma, if the cube of any positive integer is divided by 9, then the possible remainders are என்னென்ன ரிமைண்டர்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நம்பரோட க்யூபை எடுத்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதோட ரிமைண்டர் என்னெல்லாம் வரலாம் அப்படின்றதான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ செகண்ட் கொஸ்டின் நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா, நான் அடுத்த ஃபஸ்ட்டு எழுதுகிறேன் ஏ ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர். ஓகேங்களா? ஸோ இப்போ அவன் கொடுத்துருக்கிறது க்யூப் ஆஃப் எனி பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ அப்போ ஏக்கு வந்து அதாவது இந்த இன்டீஜரை தான் நம்ம டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து என்ன வரும், ஆர் வந்து என்ன வரும் தான் கேட்குறான். ஸோ இது வந்து டிவைசர், இது கோசன். ஓகேங்களா? இதுதான் அந்த நம்பர். ஸோ க்யூப் ஆஃப் எனி பாசிட்டிவ் இன்டீஜர். அப்போ ஏ ஈக்குவல் டு 1ன்னு போட்டால் 1ஓட க்யூபு, ஏ ஈக்குவல் டு 2ன்னு போட்டால் 2ஓட க்யூபு, ஏ ஈக்குவல் டு 3ன்னு போட்டால் 3ஓட க்யூப். ஓகேங்களா? ஸோ அப்போ 1ஓட க்யூபு ஈக்குவல் டு என்னது 1 தான். இந்த 1ஐ நான் 9ஆல் டிவைட் பண்ணுறேன். கொஸ்டின் அதான் கொடுத்துருக்காங்க. 9ஆல் டிவைட் பண்ணால் என்ன ரிமைண்டர் வரும் அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது ஏற்கனவே இந்த டிவைஸரை விட முன்னாடி இருக்கக்கூடிய இந்த நம்பர் அதிகமாக இருந்தால் ரிமைண்டர் வரும். அப்படி இல்லை டிவைஸரை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ரிமைண்டர் என்ன வரும், அந்த சேம் நம்பரே தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ 2 கியூப் அப்படின்னா 8 டிவைடட் 9 அப்படின்றப்ப 9ஐ விட 8 கம்மியான நம்பர் தான். ஸோ அப்போ 9ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், மொத்த நம்பரை அப்படியே எழுதிடலாம் 8 அப்படின்ட்டு. ஓகேங்களா? உங்களுக்கு புரியலைன்னா இன்னொரு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், 6ன்னு போட்டால் 6ஐ நான் டிவைட் பண்ணுறதுக்கு ஒரு 5ன்னு போட்டேன்னா 1 5s are 1 5 5 ரிமைண்டர் 1 அப்படின்னு ரிமைண்டர் வரும். இதே இது 5ஐ எடுத்துகிட்டு 7ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். ஸோ இதில் 7 கிடையாது. அப்போ என்ன பண்ணுவோம், ரிமைண்டரே இது தான். ஓகேங்களா? 5 தான் ரிமைண்டர் அப்படின்னு எழுதுவோம். ஸோ அதுதான் 8 9ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 8 தான். ஸோ அடுத்தது 9 9s are 3 3s are 9, 9 3s are 27 டிவைட் பை 9. 9ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வரும், 0. நெக்ஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு 4ன்னு போட்டேன்னா 4 கியூப் என்ன வரும், 64. அதாவது 4 4s are 16, 16 4s are 64, 64 4s are 256 டிவைடு 9. ஓகேங்களா? சாரி நான் 4 போடுறேன். 4 4s are 16, 16 4s are 64. 64ஐ 9ஆல் டிவைட் பண்ணுங்கள். 9 7s are 63. ஸோ ரிமைண்டர் 1. அடுத்தது ஏ ஈக்குவல் டு 5 கியூப். ஸோ 125ன்னு வரும். இதை 9ஆல் டிவைட் பண்ணுங்கள். 199. இன்னும் 35 இருக்குது. 35ன்றப்ப 27 தான் வரும். ரிமைண்டர் வந்து என்னது 8 வரும். ஸோ 7 இந்த மாதிரி தான் வரும். ஸோ இப்போ இதில் இருக்க எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்போது ரிமைண்டர் வந்து 9ஆல் கியூப் நம்பரை டிவைட் பண்ணும்போது 1 வரும், 8 வரும், 0 வரும். அகைன் 1. ஸோ இந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு என்ன வருது, 125 9 வரும், 7 வருது. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டட் நம்பர் தான் வருது. பட் நம்மளுக்கு கொடுத்த சாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, 0 1 8 இருக்குது, 1 4 8 இருக்குது, 0 1 3 இருக்குது, 1 3 5 இருக்குது. ஸோ என்ன நம்மளுக்கு இருக்குது, 1 8 0 வந்துருக்குது. ஸோ இங்கே இருக்குது. இதுதான் கரெக்டான ஆன்சர். சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு third number, if the HCF of 65 and 117 is expressible in the form of 65m minus 117, then the value of m is, m ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இதை இந்த ஃபார்மில் எழுதுனதுக்கு அப்புறம் கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே நான் எடுத்து எழுதுகிறேன். 117 ஈக்குவல் டு நம்ம வந்து 65க்கும் 117க்கும் தான் HCF கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? HCF ஆஃப் 65 அண்டு 117. அப்போ நான் பெரிய நம்பரை ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு எழுதிட்டேன். எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம 65 117 எத்தனை 65 இருக்குது, 165. ஸோ ரிமைண்டர் என்ன வருது அப்படின்னா 52 வரும். ஓகேங்களா? ஸோ 52 ரிமைண்டர். அகைன் இந்த 65 இந்த சைடு கொண்டு வாங்க, 52 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ 65ல் 152 ரிமைண்டர் என்ன இருக்குது, 13. ஓகேங்களா? அகைன் 52 இங்கே நான் எழுதுகிறேன், 13 இங்கே எழுதுகிறேன். 52ல் எத்தனை 13 இருக்குது, 4 13s are 52 ப்ளஸ் 0. அப்போ என்னது HCF அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13. ஓகேங்களா? பட் அவன் என்ன கேட்டிருக்கான், அவன் கொடுத்துருக்க ஃபார்மேட்டில் அவன் எழுத சொல்லி கேட்டிருக்கான். ஸோ அப்போ 13 அப்படின்றப்ப
அவன் கொடுத்துருக்கிறது கொஸ்டினை பார்த்துக்கோங்க. 65m - 117 ஓகேங்களா. அந்த வரக்கூடிய HCF 13 வந்து இந்த ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அப்போ 65m - 117 = 13 ஓகேங்களா. ஸோ அப்போ 65m = இந்த 117 அந்த சைடு போகுது, 117 ப்ளஸ்ஸாக மாறும், +13 இது வந்து பார்த்திங்கன்னா 130. 65m = 130. அப்போ m = என்னது 130 / 65 m = 2. இதுதான் ஆன்சர் ஓகேங்களா. அவன் கேட்டிருக்கிறதுக்கான ஆன்சர் m = 2 பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய B ஆன்சர் ஓகேங்களா. அடுத்தது 4th sum. The sum of the exponents of the prime factors in the prime factorization of 1729 is. அதாவது இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷனை இந்த ப்ரைம் நம்பரை வச்சு ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு அந்த வரக்கூடிய அந்த ப்ரைம் நம்பரோட பவரெல்லாம் ஆட் பண்ணால் என்ன வரும் ஆன்சர் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதான் சம் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ்னால் பவரில் இருக்கக்கூடியதோட சம்மு ஆஃப் த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் இன் த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 1729. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 1729 அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நம்மளுக்கு தெரிஞ்ச யாரோட நம்பர் ராமானுஜம் ஓகேங்களா. கணித மேதை ராமானுஜத்தோட நம்பர் தான் 1729 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ அதை வச்சு தான் அந்த சம் கொடுத்துருக்காங்க. 4th சம் பார்த்தீங்க அப்படின்னா 1729. ஸோ இதை வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படின்னா ப்ரைம் நம்பராக தான் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம போட்டு பாருங்கள். 2ல் கண்டிப்பாக வராது, 3ல் போட்டு பார்த்தீங்கன்னாலும் 21, 3 வராது, 4 வராது, 5 வராது. ஸோ அடுத்தடுத்து போட்டு பாருங்கள். 7 போட்டு பாருங்கள். ஸோ 7 போட்டிங்கன்னா 2 7s are 14, 3 7s are 21. சாரி 7 2 4 7 ஓகேங்களா, 28 வரும் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் 2 7s are 14, 3 2 அப்படின்றப்ப என்ன வரும், 4 7s are 28, ரிமைனிங் 49, 7 7s are 49. நெக்ஸ்ட்டு 13 வரும் ஓகேங்களா. 7க்கு அப்புறம் வேறு ப்ரைம் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 13 தான். ஸோ 13 போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 113 13, ரிமைனிங் 9 97 அப்படின்றப்ப 9 13 ஓகேங்களா, 87 வரும். ஓகே, ஸோ 9 13s are 247. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1729 எப்படி எழுதலாம் அப்படின்னா 7 × 13 × 19 இந்த ப்ரைம் நம்பரை வச்சு இந்த ப்ரைம் நம்பரை க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்போ சரி, இதை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணது இதுதான் ஓகேங்களா. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது சம் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ். ஸோ இதில் பவரில் எல்லாமே ஒன்று தான், எல்லாமே சிங்கிள் டைம் தான் வந்திருக்கு. ஸோ பவரில் ஒன்று தான் அப்படின்றப்ப 1 + 1 + 1 இதுதான் அவன் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் ஓகேங்களா. 3 அப்படின்றது அந்த 4th சம்க்கான ஆன்சர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 5th சம். த லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை ஆல் த நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10 போத் இன்க்ளூசிவ் இஸ். அதாவது 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய டிவைட் ஆகக்கூடிய லீஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1ஆல் டிவைட் ஆனாலும் 0 தான் வரணும், 2ஆல் டிவைட் பண்ணும்போது 0 வரணும், 3ஆல் டிவைட் பண்ணும்போது 0 வரணும், 4ஆல் டிவைட் பண்ணும்போது 0 வரணும், 5ஆல் டிவைட் பண்ணும்போது 0 வரணும். ஸோ இப்படி 1லேருந்து 10 வரைக்கும் எந்த நம்பரால் டிவைட் பண்ணாலும் ஆன்சர் ரிமைண்டர் 0 வரணும். அப்படிப்பட்ட நம்பர் இது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்மு எக்ஸசைஸில் ஏற்கனவே நம்ம செஞ்சுருக்கிறோம், இருந்தாலும் இப்போயும் ஒரு தடவை சொல்லிடுவோம். இப்போ நம்பர் வந்து அவன் கேட்டிருக்கிறது 1லேருந்து 10 வரைக்கும் ஓகேங்களா. ஸோ 5th சம்மு 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓகேங்களா. ஸோ 10ஐயும் ஒன்றையும் நம்ம வந்து ஃபேக்டராக பண்ணுங்கள். 1ஓட ஃபேக்டர் 1 தான், 2ஓட ஃபேக்டர் 2 தான், 3ஓட ஃபேக்டர் 3 தான், 4ஓட ஃபேக்டர் 2 ஸ்கொயர் ஓகேங்களா. 5க்கு வந்து 5 தான், 6க்கு வந்து 2 × 3ன்னு எழுதலாம், 7க்கு 7 தான், 8க்கு 2 × 2 × 2 2 க்யூப் எழுதலாம், 9க்கு 3 ஸ்கொயர் எழுதலாம், 10க்கு 2 × 5 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒன்றையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அவன் கேட்டிருக்கிறது என்ன, இந்த நம்பரால் எந்த நம்பரை டிவைட் பண்ணாலும் ஆன்சர் ரிமைண்டர் 0 வரணும். ஸோ அப்போ இதை ஃபுல்லாத்துக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ எல்சிஎம் எடுக்கிறேன், இது எல்லாத்தையும் ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. இப்போ 1 அப்படின்றப்ப 1 × anything 1 தான், அதனால் 1 விட்டுருவோம். 2 எடுத்துக்கிறேன், 2 வேறு எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ 2 இருக்குது, 2 ஸ்கொயர் 2 இருக்குது, 2 க்யூப் 2. ஸோ இதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் எங்கே இருக்குது, 2 க்யூப். அப்போ 2 எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த 2 க்யூப் ஒரு தடவை எழுதினால் போதும். 3 எடுத்துக்கோங்க, 3 இருக்குது, 3 ஸ்கொயர் இருக்குது. ஸோ இன்னொரு இடத்துல 3 இருக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பவர் அதிகம் இது தான். ஸோ 3 ஸ்கொயர்.
அடுத்து 4 இருக்கா? 4 இருக்காது. ஏன்னா 2ல வந்துரும். 5 இருக்கா? 5 வந்து இருக்குது. 2 இடத்துல இருக்குது. ஸோ 1 எழுதினாலும் போதும். 6 இருக்காது. 7 இருக்கும். 8 இருக்காது. 9 இருக்காது. 10 இருக்காது. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 2 3s are 2 in 2 power 3 8 into 9 square 9 into 5 into 7. ஸோ 5 7s are 35, 8 9s are 72. 72 into 35 இதை மல்டிபிள் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு ஆன்சர் வந்து 2520 அப்படின்ற ஒரு ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஸோ இது எல்சிஎம். அப்போ இந்த நம்பர் எல்லாத்துக்கும் எல்சிஎம் இது அப்படின்னா இந்த நம்பரில் எதால் டிவைட் பண்ணாலும் கண்டிப்பாக ரிமைண்டர் 0 தான். ஓகேங்களா? ஸோ 7ஆல் டிவைட் பண்ணாலும் 0 வரும். 9ஆல் டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 0. ஓகேங்களா? ஸோ ரிமைண்டர் தான் அவன் 0 கேட்டிருக்கான். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? இந்த எல்லா நம்பராலையும் இது டிவைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் 2520. எந்த சம் இருக்குது? ஸோ 2520ன்றது ஆன்சர் டி. ஓகேங்களா? ஸோ 2025 இருக்குது. ஆன்சரை டிக் பண்ணும்போது கவனமாக டிக் பண்ணுங்கள். அடுத்தது 6th சம்மு 7 power 4k கான்க்ருவன்ட் டேஷ் mod 100. ஓகேங்களா? ஸோ சம்மு 7 power 4k கான்க்ருவன்ட் டேஷ் mod 100. ஓகேங்களா? ஸோ அதாவது என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா இந்த mod 100 அதை டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 7 power 4k அப்படின்றப்ப கேக்கு பதிலாக நான் 1 2 3 இந்த மாதிரி வேல்யூ போட்டு பார்ப்போம். 7 power 4 into 1 equal to 7 power 4. 7 power 4 அப்படின்னா 7 7s are 49, 49. 49 into 49 போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 50 50s are 2500 வரும். அப்போ இது வந்து 2401 தான் வரும். ஓகேங்களா? ஸோ 2401. ஸோ இதை 100ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 100ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் என்ன வரும்? ஸோ 1 வரும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து இந்த மாடலில் எழுத போகிறேன். ஓகேங்களா? 2401 equal to 24. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 100 எழுதிக்கிறேன். 100 into 24 ஏன்னா டிவைசர் அதனால் முதல் எழுதணும். அதுக்கப்புறம் தான் கோசன். ஸோ ரிமைண்டர் அடுத்து. ஓகேங்களா? அதாவது பிக்யூ ப்ளஸ் ஆர் இது வந்து ஏ இந்த ஃபார்மெட்டில் எழுதியிருக்கேன். ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் ரிமைண்டர் 1 வருதா? ஸோ 7க்கு கேக்கு பதிலாக 1 போட்டேன் அப்படின்னா ரிமைண்டர் 1 வருது. அதே இது கேக்கு பதிலாக 2 போட்டு பாருங்கள். 7 2 4. ஸோ இதை எப்படி எழுதலாம்? 7 power 4 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ 2401 ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். இதுக்கு எனக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 57648001. ஓகேங்களா? ஸோ 801 இதே இது நம்ம இந்த மெத்தடில் எழுத போகிறேன். ஸோ ஏ ஈக்குவல் டு 57648001 ஈக்குவல் டு இந்த கோசன் வந்து 100 டிவைசர் வந்து 100 கிவன். அப்போ இங்கே வந்து கோசன் வந்து என்ன வரும்? இதை ஃபுல்லாத்தையும் அப்படியே எழுதலாம். 57648 ரிமைண்டர் 1. ஓகேங்களா? ஏன்னா இங்கே 00 போட்டிங்கன்னா 1 மட்டும்தான் ரிமைண்டர் வரும். ஸோ அப்போ 1 இங்கேயும் 1 தான். ஸோ அப்போ 7 power 4க்கு மேலே எந்த பவர் போட்டாலும் நம்மளுக்கு என்ன, அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 போட்டோம் அப்படின்னா 7 பவர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 போட்டோன்னா 100ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1 தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ 1 ஏன்னா இங்கே வர்றது ரிமைண்டர் தான் நம்ம எழுதுவோம் இந்த மாடலில். ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் அப்படின்னு போடும்போது ஆர் தான் இங்கே வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 7th சம் பாருங்கள். உங்களுக்கே இது ஈஸியாக தான் இருக்கும். கிவ் ஒன் f1 ஈக்குவல் டு 1 f2 ஈக்குவல் டு 3 fn ஈக்குவல் டு fn-1 ப்ளஸ் fn-2 தென் f5 இஸ் கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். கேட்டிருக்கிறது f5. இந்த ஃபார்முலா படி பார்த்தோம் அப்படின்னா f5னா 5 - 1 f4 ப்ளஸ் 5 - 2 f3 இதுதான் நான் கண்டுபிடிக்க போகிறோம். நம்மளுக்கு f1 f2 தான் இருக்குது. f3 f4 தான் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு f3 கண்டுபிடிக்க போகிறேன். என்னுக்கு பதிலாக 3 போட்டோம் அப்படின்னா 3 - 1 2 3 - 2 1. ஓகேங்களா? ஸோ அப்போ f3க்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா f2 3 ப்ளஸ் f1 1 f3ன்றது 4 அப்படின்னு வரும். ஓகேங்களா? அடுத்தது f4 போட்டு பாருங்கள். f4னால் f3 இந்த ஃபார்முலாவில் 4 - 1 3 4 - 2 f2. ஸோ f3க்கு ஆன்சரு 4 f2க்கு ஆன்சர் 3. அப்போ f4 வந்து 7 கரெக்டாக. f4 7 f3 வந்து 4. Therefore f5 equal to 7 plus
4. F5 equal to 11. இதுதான் ஆன்சர். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியான சம்மு. கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோ புரிஞ்சிருந்துச்சி, நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அதோட உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. இப்போ வாங்க 8th சம் பார்ப்போம். 8th சம் பார்த்தீங்க அப்படின்னா, the first term of an arithmetic progression is unity. யூனிட்டினா வேறு ஒன்றும் இல்லை, 1. And the common difference is 4. D equal to 4. Which of the following will be a term of this AP? ஸோ அப்படி சொல்லும்போது இந்த யூனிட்டி A equal to 1, D equal to 4ன்னு சொல்லும்போது இந்த 4 டேர்மில் எந்த டேர்ம் ஏபிக்கு கீழே வரும் அப்படின்னு தான் கேட்டிருக்கான். ஸோ அதனால் நம்ம A equal to 1, D equal to 4ன்னு எடுத்து எழுதிட்டேன். நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா TN equal to A plus N minus 1 into D. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவில் தான் கொடுத்துருக்க அந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய அந்த 4 ஆன்சரையும் போட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆன்சர் எனக்கு கொடுத்துருக்கிறது ஏல வந்து ஆப்ஷன் ஏல 4551 இருக்குது. ஸோ டிஎன் வந்து 4551 எடுத்துக்கிறேன். பாருங்கள், 4551 இருக்குது. ஸோ இதை தான் ஃபஸ்ட் எடுக்கிறேன். செகண்டு 191 எடுக்கிறேன். அந்த மாதிரி 1 by 1 எடுக்கிறேன். ஸோ டிஎன் ஈக்குவல் டு 4551, ஏ ஈக்குவல் டு 1 ப்ளஸ் என் என்னன்னு தெரியாது, -1 into 4. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 1 இங்கே எடுத்திங்கன்னா 4n -1 into 4 -4. ஸோ 1 - 4 -3 ப்ளஸ் 4n. ஸோ இந்த -3 இந்த சைடு வரும்போது 4551 கிட்ட இந்த -3 இந்த சைடு வரும்போது +3 மாறும். 4551 +3 equal to 4n. ஸோ 4554 equal to 4n. ஓகேங்களா? ஸோ 4n equal to இது அப்படின்னா n equal to என்னது 4554 divided by 4. ஸோ ரிமைண்டர் 0 வந்துச்சு அப்படின்னா இதுதான் வந்து ஏபியில் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி 4ஆல் எந்த ஒரு நம்பரையும் டிவைட் பண்ணுறத எத்தனை டேர்ம் இருந்தாலும் லாஸ்ட்டு 2 டேர்ம் 4ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா இருக்க எல்லா நம்பரும் 4ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 54 அப்படின்னா கட் பண்ணிங்கன்னா 144 14 வரும். ஸோ கண்டிப்பாக 4ஆல் டிவைட் ஆகாது. ஸோ அப்போ இது வந்து ஏபியில் இல்லை, நாட் இன் ஏபி. ஓகேங்களா? அடுத்தது ஆப்ஷன் 2 எடுத்து பாருங்கள். இது ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி வந்து சொன்னேன் 191. ஓகேங்களா? ஈக்குவல் டு 1 ப்ளஸ். ஸோ இங்கே இருக்க இந்த n-1 இது எல்லாமே அதே ப்ராசஸ் தான். அப்போ 4n வரும். ஓகேங்களா? அதாவது 3 -3 + 4n வரும். ஸோ இந்த ஸ்டெப்லேருந்து செய்கிறேன், ஏன்னா இது எல்லாத்துக்கும் காமன் தான். அடுத்து இந்த -3 இந்த சைடு வரும்போது 1094. ஓகேங்களா? அதாவது 10,094 equal to 4n. ஸோ வழக்கம் போல் லாஸ்ட்டு 2 டிஜிட்டை மட்டும் 4ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகாது. ஸோ இதுவுமே நாட் இன் ஏபி. ஓகேங்களா? அடுத்தது ஆப்ஷன் சி எடுங்க, 7881. ஓகேங்களா? ஸோ 7881 இந்த -3 இந்த சைடு வரும்போது +3ன்னு போடுங்க, ஈக்குவல் டு 4n. 7884 லாஸ்ட்டு 2 டிஜிட் எடுங்க, கண்டிப்பாக 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ n equal to 7884 divided by 4 போட்டிங்கன்னா நம்மளுக்கு என்னோட வேல்யூ கேட்கல, பட் வந்து ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா இதுதான் ஏபியில் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இருந்தாலும் நம்ம கண்டுபிடிப்போம். 1 6 71 1971 டேர்மு தான் இந்த டேர்ம் 7881. therefore this term is in ஏபி. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். Next is 9th question. If 6 times of 6th term of an AP is equal to 7 times the 7th term, then the 13th term of the AP is. 9th sum கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிட்டேன். 6 times the term 6 is equal to 7 times the 7th term. therefore 13th term என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் எழுத போகிறேன். என்ன ஃபார்முலா நமக்கு இருக்குது? TN equal to A plus N minus 1 into D. இந்த ஃபார்முலாவை தான் எடுத்து எழுத போகிறேன். ஸோ 6 T6 TN போகிறேன். ஓகேங்களா? அப்போ T6ன்றப்ப என்ன வரும்? A plus 6 minus 1 5D. ஓகேங்களா? ஈக்குவல் டு 70 into இது A 9 கிடையாது, A plus 7Dன்றப்ப 6D. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எடுத்து பாருங்கள், 6A plus 6 into 5 30D equal to 7A plus 42D.
இது எல்லாத்தையும் ஏவெல்லாம் ஒரு சைடு கொண்டு போகிறேன். 7a minus 6a equal to 30d. இந்த இது அங்கிட்ட வரும்போது 42d. ஓகேங்களா? ஸோ 7 அப்படியே தான் இருக்குது, 6 மட்டும் இந்த பக்கம் வருது, ஸோ மைனஸில் வந்துருச்சு. 30 அப்படியே தான் இருக்குது, 42 மட்டும் இந்த பக்கம் வருது, மைனஸ் 42. ஓகேங்களா? ஸோ இதை நான் இது சப்ட்ராக்ட் பண்ணேன்னா a ஈக்குவல் டு மைனஸ் 12d. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு 30th டேர்ம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ 30th டேர்ம் அப்படின்றப்ப T13 ஈக்குவல் டு இங்கே இருக்க ஃபார்முலா படி பார்த்தா a ப்ளஸ் 12d. ஓகேங்களா? a ப்ளஸ் n மைனஸ் 1d. n மைனஸ்ன்றப்ப 13 மைனஸ் 1 12. இந்த ஃபார்முலாவை இங்கே எழுதிட்டு கூட செய்யுங்க. ஸோ a ப்ளஸ் 12d, பட் a வந்து என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம்? மைனஸ் 12d. ஓகேங்களா? ஸோ இந்த மைனஸ் 12d சப் a ஈக்குவல் டு மைனஸ் 12d. ஸோ இதில் ஏக்கு பதிலாக மைனஸ் 12d போடுங்க. T13 ஈக்குவல் டு மைனஸ் 12d ப்ளஸ் 12d. மைனஸ் 12d ப்ளஸ் 12d 0. ஸோ T13 13th டேர்ம் வந்து 0 அப்படின்னு காமிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். 9th A. அடுத்தது 10th கொஸ்டின். அண்ட் ஏபி கன்சிஸ்ட் ஆஃப் 31 டேர்ம். ஓகேங்களா? If it is 6th term is m, then the sum of all the terms of this AP is என்ன வரும்ன்றாங்க. 16th term மட்டும் mன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மொத்தம் 31 term இருக்குது. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும் கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிறது n = 31 term இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. T16 வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க? mன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 16th term வந்து mன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 16th termக்கான ஃபார்முலாவை நான் எழுதுகிறேன், n + 15d. ஓகேங்களா? நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா Tn = a + n - 1 × d. ஸோ இந்த ஃபார்முலா படி T16 = n + 15d. ஓகேங்களா? T16ன்றது நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? m அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ m = n + 15d. ஓகே. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்னது? எல்லா டேர்மையும் இந்த 31th டேர்மையும் ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ T31, அதாவது n வந்து 31, அப்போ S31 31 ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ SNக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சது n/2 2a + n - 1 × d. ஸோ இதுதான் SNக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை படி நான் இங்கே S31 போட்டேன் அப்படின்னா 31/2 2a + 31 - 1 30d. சரியா? ஸோ இப்போ 31/2 இதில் இருந்து 2வை நான் வெளியே எடுக்கிறேன். என்ன வரும்? a + 15d மாறுமா? ஸோ இதுலேருந்து 2வும் இதுலேருந்து 2 ரெண்டுக்கும் காமனாக ஒரு 2 எடுக்கிறேன். கரெக்டாக? ஸோ 2 போச்சுன்னா 15 15 × 2 30, a × 2 2a. ஸோ 2வும் 2வும் கேன்சல். இங்கே பாருங்கள் 31 × a + 15d. இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? T16 = a + 15d. 16க்கு பதில் m = a + 15d. ஸோ a + 15d வந்து என்னது? m. ஸோ அப்போ 31m அப்படின்றது இருக்கக்கூடிய 31 டேர்மையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது ஃபார்முலா வச்சு இதை அப்ளை பண்ணுவோம், இந்த ஃபார்முலா வச்சு இதை அப்ளை பண்ணுவோம். வரக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 31m. ஸோ 10th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து C. அடுத்தது 11th கொஸ்டின். In an AP, the first term is 1 and the common difference is 4. How many terms of the AP must be taken for their sum to be equal to 120? ஓகேங்களா? ஸோ SN வந்து 120 கொடுத்துருக்கான், A வந்து 1 கொடுத்துருக்கான், D வந்து 4 கொடுத்துருக்கான். என்ன கேட்டிருக்கான்? N கேட்டிருக்கான். ஓகேங்களா? இங்கே அவன் கொடுத்துருக்க கொஸ்டினுக்குரிய டேட்டாவை எடுத்து எழுதியிருக்கேன். A = 1, D = 4. SNக்கான ஃபார்முலா இது. SN அப்படின்றத அவன் 120ன்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ n தான் அவனுக்கு நமக்கு தெரியாது கேட்டிருக்கான். இங்கே வந்து 2 × Aக்கு பதிலாக 1 + n - 1 × Dக்கு பதிலாக 4. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை அப்படியே நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். n/2 2 × 1 2, n × 4 + 4n - 1 × 4 -4. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு n/2 2 - 4 நம்பரை மட்டும் ப்ராசஸ் பண்ணுறேன். -2 + 4n. ஓகேங்களா? ஸோ இப்போ இதிலேருந்து நான் 2வை காமனாக எடுத்தால் என்ன எடுக்கலாம்? 2வை வெளியில் எடுக்கிறேன்.
ஸோ அப்போ 2 போயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல -1 -1 × 2 -2 ப்ளஸ் இதுலேருந்து 2 போயிடுச்சுன்னா 2n ஓகேங்களா 2 × 2n 2 × 2n 4n 2 × -1 -2 ஓகேங்களா இந்த 2 இந்த 2வும் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ 120 இங்கே இருக்குது. இப்போ இந்த எண்ணை உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள். -n + 2n² = 120 தெரியுதா? ஓகே கரெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நான் இந்த சைடு செய்கிறேன். 2n² ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். இந்த -n ரெண்டாவது டேர்மாக எழுதுகிறேன். இந்த 120 அந்த சைடு வரும்போது -120 = 0 ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய பாலினாமியல் ஈக்குவேஷன் வந்துடுச்சு. n2 n² - n + 120 அப்படின்னு கிடச்சிருக்குது. ஸோ இதிலேருந்து என்னோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ஏற்கனவே தெரியும் என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோம் இந்த ஈக்குவேஷனை. ஃபேக்டரைசேஷனுக்கு எப்படி பண்ண போகிறோம் பாருங்கள். 120 - 120 முன்னாடி ஒரு 2 இருக்குது. n²க்கு முன்னாடி நம்பர் வந்து அதையும் சேர்த்து தான் மல்டிபிள் பண்ணி வச்சுக்கணும். 2 × -120 அதாவது 240 ஓகேங்களா. ஸோ 240 மல்டிபிள் பண்ணால் -240 ஆட் பண்ணால் என்ன நம்பரு -1 ஓகேங்களா. ஸோ மல்டிபிள் பண்ணால் -240 ஆட் பண்ணால் -1 என்ன நம்பர் போட்டால் நம்மளுக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு பாருங்கள். 15 அப்படின்னு போட்டோம் அப்படின்னாலுமே 15 16 போடலாம் ஓகேங்களா. ஸோ 15 16 போட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாரி 15 16 மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 0 9 1 5 240 வருது. ஸோ அடுத்தடுத்த நம்பர் போட்டால் தான் நம்மளுக்கு ஆன்சர் -1ல் வரும். அதாவது சிங்கிள் டிஜிட் 1ல் வரும் ஓகேங்களா. அதனால தான் அடுத்தடுத்த நம்பரை தான் யோசித்தேன். உங்களுக்கு இது ட்ரை பண்ண முடியலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 240 ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்க ஓகேங்களா. வழக்கம் போல் அழகாக நம்ம இதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. இது எல்லாருக்கும் அழகாக கை வந்த கலை கடன்னு போட்டு போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஃபேக்டரைசேஷன். இந்த 240க்கு நம்மளுக்கு வந்து என்னது ஆட் பண்ணால் 1ன்ற நம்பர் வரணும். அது மைனஸாக ப்ளஸ்ஸாக அப்புறம் பார்த்துக்குவோம். அப்போ 1ன்றப்ப 2 அடுத்தடுத்த நம்பர் வர்ற மாதிரி இந்த நம்பர்ஸை பிரிக்கணும். ஸோ 2 × 2 × 2 × 2 × 3 × 5 இருக்க நம்பரை 2 அடுத்தடுத்த நம்பர் வர மாதிரி பிரிக்கணும் அப்படின்னா 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16. ஸோ இங்கே பாருங்கள் 3 5s are 15 ஓகேங்களா. வந்துருச்சா? அழகாக வந்துடும் ஓகேங்களா. ஸோ 16 சாரி தெரியவே இல்லையா ஓகே 16 15 இந்த மாதிரி ஃபேக்டரைசேஷன் பண்ணி அதை நம்ம எடுத்து எழுதிட்டேன். எடுத்து எழுதும்போது 2 அடுத்தடுத்த நம்பர் வரணும். ஸோ அப்போ இதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணால் 16 இதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணால் 15 அடுத்தடுத்த நம்பர் வந்துருச்சா. ஆனால் எனக்கு வந்து ஆட் பண்ணால் -1 வரணும். அப்போ பெரிய நம்பர் தான் மைனஸ் சைனில் இருந்தால் தான் ஆட் பண்ணும்போது -1. ஸோ -16 + 15 ஓகேங்களா. ஸோ இதில் இன்னும் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா n² முன்னாடி நம்பர் இருந்து அதை மல்டிபிள் பண்ணி எடுத்தோம் இல்லையா. அதே மாதிரி அந்த n² முன்னாடி இருக்க நம்பரால் இதை டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் 8 இதை டிவைட் பண்ண முடியாது. ஸோ அப்போ இது -8 அப்படின்றப்ப n - 8 அப்படின்னு எழுதணும். ப்ளஸ் 15/2 அப்படின்றப்ப இந்த 2 அதாவது இங்கே n இருக்குன்னு அர்த்தம். n + 15/2 இந்த 2வை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 2n + 15 அப்படின்னு போட்டுடலாம். = 0 ஓகேங்களா. ஸோ 2ல் ஏதாவது ஒன்று 0. ஸோ அப்போ n - 8 = 0 அப்படி இல்லை அப்படின்னா இங்கே 6 தேவையில்லை இங்கே தான் 6 2n + 15 = 0. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா n = 8 இதில் பார்த்தீங்கன்னா 2n = -15 வந்துருச்சு. ஸோ நம்பர் வந்து எப்போவுமே நெகட்டிவ் வேல்யூவில் வராது. பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் வரும். ஸோ n = 18 8th டேர்மோட 8th டேர்ம் வரைக்கும் சம் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் 120 கிடைக்கும். ஸோ அதைத்தான் ஆன்சராக இங்கே கொடுத்துருக்காங்க. 11th சம் பாருங்கள் 8 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 12th சம்மு 2.10ல். ஸோ a = 2^65 அண்ட் b = 2^64 + 2^63 + 2^62 அப் டு 2^0 விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ. ஸோ கீழே வர்ற ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து இந்த கொடுத்துருக்க 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே நான் எடுத்து எழுதியிருக்கேன். a = 2^65 b = இந்த மாதிரி சீக்வன்ஸை எழுதிட்டேன். ஸோ இப்போ இந்த சீக்வன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா 2^64 2^63 2^62. ஸோ அப்போ ரேஷியோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கா. r = term 2 / term 1 கரெக்டாக. ஸோ 2^63 / 2^64 அப்போ 2^63
இன்ட்டு 2^-64 எழுதலாமா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த பழைய மெத்தடு. ஸோ இங்கே வந்து பேஸ் 2 சேம் அப்படின்றப்ப 63 - 64 ஒரே மாதிரி எழுதலாம். கட் பண்ணால் 2^-1 2^-1 வேறு ஒன்றுமே இல்லை 1/2 அப்படின்றதான் 2^-1 ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2^-1 = 1/2. எனிதிங் பவர் மைனஸில் வந்துச்சு அப்படின்னா அந்த டேர்ம் வந்து டினாமினேட்டரில் மாறிடும். ஓகேங்களா? இது ரூல்ஸ் இருக்குது நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆரோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஏவோட வேல்யூவும் நம்மளுக்கு தெரியும் தானே. ஏவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2^63 சாரி 64 ஓகேங்களா? ஏ = 2^64. ஆர் இருக்குது, ஏ இருக்குது. இதில் இருக்கக்கூடிய என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கும்? 64ல் ஆரம்பிக்குது. 63, 62 அப்படியே 0 வரைக்கும் போகுது. மொத்த டேர்மு 64 இருக்குமா, 65 இருக்குமா? 65 தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா 2^0லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ 0லேருந்து 4 வரைக்கும் கவுண்ட் பண்ணிங்கனாலே வெறும் 4 0 to 4 கவுண்ட் பண்ணாலே 5 டேர்ம் வரும். அப்போ 0 to 64னா 65 டேர்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ n = 65. 6 AN கண்டுபிடிச்சாச்சு. இதிலிருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா SN கண்டுபிடிக்கிறேன். SNக்கான ஃபார்முலா என்ன? இது வந்து ஜிபியில் இருக்குது. அப்போ SN வந்து என்ன ஃபார்முலா போடுவோம்? A × r⁻n−1னா 1 - r⁻n எது வரும்? கரெக்டாக பாருங்கள். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ரூல்ஸ் என்ன அப்படின்னா r வந்து 1 விட பெருசாக இருக்குது. அதாவது 1 தான் பெருசாக இருக்குது. இங்கே இருக்குங்க ஓகேங்களா? r வந்து 1/2. அப்போ 1 தான் பெருசு, r சிறுசு. அப்போ எது பெருசாக இருக்கோ அதுதான் முன்னாடி வரும். ஓகேங்களா? எது பெருசோ அதுதான் முன்னாடி வரும். சின்னதாக இருக்கிறது பின்னாடி தான் வரும். ஓகேங்களா? அப்போ 1 - r⁻n. ஏவோட வேல்யூ 2^64 × 1 - 1/2 ஹோல் பவர் n வந்து என்னது 65 டிவைடட் பை 1 - 1/2. ஓகேங்களா? இந்த டேர்மை நான் இங்கே அப்படியே எடுத்து எழுதுகிறேன். SN = 2^64 1 - 1/2 அப்படின்றது 1/2ன்னு மாறிடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 - 1/2 ஹோல் பவர் 64. இந்த 1 - 1/2வே கிராஸாக எடுத்தோம் அப்படின்னா எப்படி வரும்? இதை எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 1/2வே மல்டிப்ளிகேஷனாக மாறும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். ஸோ 2 மேலே வந்துடும். 2/1 1/2 2/1 வந்துடும். இங்கே இருக்கக்கூடிய 2^64 அப்படியே எழுதுகிறேன். 1 - 1/2^65 ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 2^1 × 2^64 அப்போ 64 + 1 2^65 × 1 - 1/2^65 ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2^65 உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள். 1 × 2^65 2^65 மைனஸ் 2^65 × 1/2^65. ஸோ மேலே 2^65 கீழே 2^65 2^65 - 1 ஓகேங்களா? இதையும் கட் பண்ணால் -1 2^65ன்றது ஆல்ரெடி வி நோ தட் 2^65 = A = 2^65. அப்போ இந்த 2^65க்கு பதில் என்ன பண்ணலாம்? A போடலாமா? -1. ஸோ நான் எழுதினது SN வந்து ஃபார் பி டேர்ம் ஓகேங்களா? பிக்குரிய SN எழுதியிருப்பேன். ஆனால் B = என்ன வந்திருக்குது? A - 1ன்னு வந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ கொஸ்டினில் இருக்கிறது எது கரெக்டுன்னு பாருங்கள். B = A - 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? A வந்து இப்போ 10 இருக்குது, B வந்து 9 இருந்துச்சு அப்படின்னா 10 - 1 9 அப்படின்னு கொண்டு வருவோம். அப்போ B வந்து 9, A வந்து 10. A தான் பெருசு ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே மைண்டில் வச்சுக்கிட்டே வாங்க. B is 2^64 மோர் தேன் A. ஏவை விட 2^64 அதிகமாக இருக்குது. ஏக்கும் பிக்கும் 1 தான் இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக இல்லை. இது ஈக்குவலும் கிடையாது. A இஸ் லார்ஜர் தேன் B. பியை விட A தான் அதிகம் பை 1. பியை விட A தான் அதிகம் பை 1. அதாவது இது என்னது? B + 1. இந்த 1 அந்த சைடு இருந்தால் கூட B + 1 டிவைட் பை A. ஸோ A வந்து Bக்கு ஈக்குவல் ஆகணும்னா பியோட 1 கூட்டினா தான் A வரும். அப்போ என்னது? A is larger than B by 1. B
ப்ளஸ் 1 பை 1னா ப்ளஸ் 1 தான். ஸோ அப்போ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? பி இஸ் லார்ஜர் தேன் ஏ அப்படின்னு பை 1ன்னா என்ன அர்த்தம்னா பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1ன்னு இருந்தால் இந்த கொஸ்டின் ஆன்சர் வரும். ஸோ இதுதான் கரெக்டு. இது தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது 30th சம்மு. அடுத்த சம்மு 3/3/16, 1/8, 1/12, 1/18 டாட் டாட் டாட். இதோட நெக்ஸ்ட் டேர்ம் இந்த சீக்வன்ஸில் வரக்கூடிய நெக்ஸ்ட் டேர்ம் இதில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சீக்வன்ஸு நம்மளுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். சீக்வன்ஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, நம்மளுக்கு ஜிபியில் இருக்குது, ஏபி கிடையாது, ஜிபி. ஓகேங்களா? அப்போ ரெண்டுக்கு இடையில உள்ள ரேஷியோ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ரேஷியோனா T2/T1. ஓகேங்களா? ஸோ செகண்ட் டேர்ம்னா 1/8, ஃபஸ்ட்டு டேர்ம்னா 3/16. 1/8 3/16 அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறிடும் மல்டிப்ளிகேஷனுக்கு. 188 2 8 16. ஸோ 2/3. ஆர் வந்து நம்மளுக்கு என்ன ஆன்சரு 2/3. அதே இது இங்கே R1 எடுத்துக்கோ, R2வும் அதே தானே பாருங்கள். டேர்ம் 3 டிவைடட் பை டேர்ம் 2. ஓகேங்களா? 1/12 இன்ட்டு 8/1. ஸோ 2 4s are 8, 3 4s are 12. 2/3. ஓகேங்களா? ஸோ R1 equal to R2. therefore sequence is in ஜிபி. ஓகேங்களா? ரேஷியோ ரெண்டும் சமமாக இருக்குது, அதனால் ஜிபி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அவன் என்ன கேட்டிருக்கான், நெக்ஸ்ட் டேர்ம் என்னன்னு கேட்டிருக்கான். 1 2 3 4 4 டேர்ம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 5th டேர்ம் கேட்டிருக்கான். T5 equal to Tn equal to A into A power A into R power n minus 1. ஓகேங்களா? இது இங்கே எழுதுகிறேன். Tn equal to A into R power n minus 1 நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. இதில் ஏவோட டேட்டா இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் டேட்டா 3/16, 3/16. ஆர் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம் 2/3. அப்போ அவன் கேட்டிருக்கக்கூடிய T5 1 2 3 4 5th டேர்ம் என்ன அப்படின்னா T5 equal to A into R power n minus 1. ஸோ ஏக்கு பதிலில் இருக்க டேட்டாவை எடுத்து எழுதிட்டேன், ஆருக்கு பதில் எழுதிட்டேன். n வந்து 5. ஓகேங்களா? n வந்து என்னது 5. அவன் கேட்டிருக்கான் 5th டேர்ம் தான் கேட்டிருக்கான் நெக்ஸ்ட் டேர்ம் அப்படின்னா. அப்போ n equal to 5னா 5 minus 1 4. ஓகேங்களா? ஸோ 4 எடுத்துக்கிட்டேன். இங்கேருந்து இதை நான் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறேன். 3/16 அப்படியே எழுதுகிறேன். 2/4 3/4 பிரித்து எழுதிட்டேன். 3/16 2/4ன்றது 16. 3/4 நான் மல்டிபிள் பண்ணால் 81 வரும். பட் நான் 81 எழுதாமல் 3/4 3 into 3/3ன்னு எழுதியிருக்கேன். அதாவது 3/1 into 3/3 கூட்டினா 3/4. ஓகேங்களா? எதுக்காக எழுதுனேன் அப்படின்னா இங்கே ஒரு 3 இருக்குது, இதை கேன்சல் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த 3 கேன்சல் பண்ணிட்டா மீதி 3/3. 3/3 வேறு ஒன்றுமே இல்லை, 27 மேலே 1 இருக்குது. ஸோ 1/27 அப்படின்றது தான் நெக்ஸ்ட்டு டேர்மு. ஓகேங்களா? ஸோ இதில் கொஸ்டினில் இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா 13வது சம்முக்கு ஆன்சர் வந்து எது இருக்குது, பி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 14வது சம்மு. இஃப் த சீக்வன்ஸ் T1 T2 T3 ஆர் இன் ஏபி. ஓகேங்களா? இதெல்லாம் ஏபியில் இருக்குது. தென் த சீக்வன்ஸ் T6 T12 T18 டேஷ் இஸ் டேஷ். ஓகேங்களா? ஸோ இந்த T6 T12 T18லாம் எந்த டேர்மில் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இது அடுத்தடுத்த டேர்ம்னு 1 2 3ன்னு கொடுத்துட்டான். இங்கே 6 12னா இடையில டேர்ம் இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. T6க்கு அப்புறம் T12, T12க்கு அப்புறம் T18 தான். இதுதான் வரிசை. ஸோ இந்த வரிசையில் வந்துச்சு அப்படின்னா இந்த சீக்வன்ஸு என்ன ஆர்டரில் வரும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஏபியா ஜிபியா ரெண்டுமே இல்லையா, இல்லை நம்பர்ஸ் மட்டும் வருமா அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இதைத்தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். கொடுத்துருக்க கொஸ்டினை நான் பார்த்தீங்கன்னா T1 T2 T3 இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எழுதியிருக்கேன். நம்மளுக்குரிய ஃபார்முலா வச்சு Tnன்னா A + n - 1 × D அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை வச்சு T1ன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் A, செகண்ட் டேர்ம்னா A + D, அதாவது 2 - 1 1D, தேர்டு டேர்ம்னா A + 2D. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி T6 எழுதுங்க. T6 அப்படின்னா T6 அப்படின்றத A + 5Dன்னு எழுதலாம். இதே மெத்தட் தான், ஃபார்முலா தான். T12ன்றதை A + 11Dன்னு எழுதலாம். T18 A + 17Dன்னு எழுதலாம். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா தான். எண்ணுக்கு பதிலாக 18 போட்டால் 17D தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பாருங்கள், ஏலேருந்து ஒரு D ஆட் பண்ணியிருக்காங்க, அடுத்து ஒரு D ஆட் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு Dயாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஏபி அப்படின்னு அவன் கொடுத்துட்டான்.
இது வந்து என்ன இதில் இருக்குன்னு கேட்குறான். இப்போ பாருங்கள் இதில் வந்து a + 5d இருக்குது. அடுத்த டேர்மில் a + 11d எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 60 இருக்குது. இப்போ a + 11dலேருந்து a + 17d பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸு? இதுக்கும் 60 தான் ஓகேங்களா. ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் ரெண்டுமே சேமாக இருக்குது. தேர்ஃபோர் திஸ் இஸ் ஆல்சோ ஆன் AP ஓகேங்களா. எழுதிடலாமா? ஸோ அப்போ இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா AP அப்படின்றத கன்ஃபார்ம் அண்ட் அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன் அப்படின்ட்டு ஓகேங்களா. அடுத்தது 15th sum the value of 1 cube plus 2 cube plus 3 cube up to 15 cube minus 1 plus 2 plus 3 up to 15 is என்ன வரும் கேட்டிருக்கான். வழக்கம் போல் நம்மளுக்கு தெரியும் a cube அதாவது 1 cube 2 cube 3 cube அப்படின்னு n cube இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா n into n plus 1/2 whole square அப்படின்றது தான் ஃபார்முலா. மைனஸ் இது நார்மல் அப்போ n into n plus 1/2 ஓகேங்களா. இந்த ரெண்டு ஃபார்முலா அப்படி தான் அப்ளை பண்ண போகிறோம். n வந்து 15 ஸோ 15 into 15 plus 1 16/2 whole square minus 15 into 16/2 ஓகேங்களா. கட் பண்ணால் 8 8 சார் எவ்வளோ வரும் 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 வருமா. 5 8 40 80 ஓகே 120 whole square minus 120 whole square நம்மளுக்கு ஏற்கனவே 0ல் இருந்துச்சு. ஸ்கொயர் பண்ணும்போது 0வை மட்டும் விட்டுட்டு மற்ற நம்பரை பாருங்கள் 12 ஸ்கொயர் எவ்வளோ வரும் நம்மளுக்கு 144. 0வோட ஸ்கொயர் ஒரு 0 இருந்தால் டபுள் 0 போட போகிறீங்க minus 120 ஓகேங்களா. ஸோ அப்போ 14,400லேருந்து 120 சப்ட்ராக்ட் பண்ணால் 14,280 அப்படின்றது தான் ஆன்சர் ஓகேங்களா. இது ஒன்றும் ரொம்ப பெரிய சம்லாம் இல்லை, அழகாக ஈஸியான சம் தான். நிறையா எக்ஸாம்பிள் இதை போட்டிருக்கோம். ஸோ கொஸ்டின் இவ்வளோ தான். வீடியோ புரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அதோட உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைவாங்க, நானும் பயனடைவேன். நன்றி. ஸோ இதுக்குரிய ஆன்சர் மட்டும் நோட் பண்ணிக்குவோம். 15th சம் அப்படின்றப்ப 14280 இதுதான் ஆன்சர் ஓகேங்களா. 14280. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 2.10ல் இருக்கக்கூடிய இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். யூக்ளிட் டிவிஷன் லெம்மா ஸ்டேட் தட் ஃபார் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் a and b there exists unique integers q and r such that a equal to bq plus r when where r must satisfy. இந்த rன்றது எதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த யூக்ளிட் டிவிஷன் அல்காரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த லெம்மாவுக்கு நமக்கு டெஃபினிஷன் தெரியும். a equal to bq plus rன்றப்ப இந்த பின்றது டிவைசர், கியூன்றது கோசன், ஆர்ன்றது ரிமைண்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 7-ஐ 2ஆல் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணும்போது 3 2s are 6 ரிமைண்டர் 1 ஓகேங்களா. இதுதான் வந்து ரிமைண்டர், இது வந்து கோசன், இது வந்து டிவைசர் ஓகேங்களா. ஸோ இது வந்து பி, இங்கே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா பி. ஸோ அப்போ என்ன அப்படின்னா இந்த ரிமைண்டர் வந்து எப்போவுமே எதை விட கம்மியாக இருக்கும், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த டிவைஸரை விட கண்டிப்பாக கம்மியாக இருந்தால் மட்டும்தான் ரிமைண்டர்னு சொல்லுவோம். இதை விட அதிகமாக இருந்தால் எடுத்துக்கோமா. இதே ஃபார் எக்ஸாம்பிள் 6-ஐ 2ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். ஸோ 3 2s are 6 அப்படின்றப்ப 0 வருது ரிமைண்டர் ஓகேங்களா. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள், இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். 4 எடுக்கிறேன், ஸோ 2 எடுக்கிறேன். 1 2 2 அப்படின்னு போட்டு ரிமைண்டர் 2 அப்படின்னு கொண்டு வர முடியுமா? ஸோ கண்டிப்பாக சாத்தியமே கிடையாது. ஏன்னா 4ன்றது மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 தான். ஸோ அப்போ 2 2s are 4ன்னு கொண்டு வந்துடுவோம். நம்ம வந்து என்னது 2 கொண்டு வர மாட்டோம், டிவைஸருக்கு ஈக்குவலாக ரிமைண்டராக கொண்டு வர மாட்டோம் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த பி வந்து ஈக்குவல் டு ஆர் அப்படின்ற கண்டிஷன் தப்பு ஓகேங்களா. பி வந்து ஈக்குவல் டு ஆர்ன்றது தப்பு ஓகேங்களா. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ன்றது பார்த்தீங்கன்னா இதை விட டிவைஸரை விட கம்மியாக தான் இருக்கும், 0வாக இருக்கும் இல்லாட்டி 1ஆக இருக்கும். ஸோ அப்போ ஆறுன்றது லெஸ் தென் பி ஓகேங்களா. ஸோ பியை விட கம்மியாக தான் கண்டிப்பாக இருக்கும். அதே இது எதை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கலாம் ஓகேங்களா, 0வாக விட அதிகமாகவும் இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ 0வில் இருந்து 0வாகவும் இருக்கலாம், 0விட அதிகமாகவும் இருக்கலாம். பட் வந்து என்னது பியை விட கம்மியாக தான் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இதைத்தான் அவன் கொடுத்துருப்பான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு. ஸோ சாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் பி அப்படின்றது சி ஆன்சர் கரெக்ட் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின்.
Using Euclid division lemma, if the cube of any positive integer is divided by 9, then the possible remainders are என்னென்ன ரிமைண்டர்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நம்பரோட க்யூபை எடுத்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதோட ரிமைண்டர் என்னெல்லாம் வரலாம் அப்படின்றதான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ செகண்ட் கொஸ்டின் நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா, நான் அடுத்த ஃபஸ்ட்டு எழுதுகிறேன் a ஈக்குவல் டு bq ப்ளஸ் ஆர். ஓகேங்களா? ஸோ இப்போ அவன் கொடுத்துருக்கிறது க்யூப் ஆஃப் எனி பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ அப்போ ஏக்கு வந்து அதாவது இந்த இன்டீஜரை தான் நம்ம டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து என்ன வரும், ஆர் வந்து என்ன வரும் தான் கேட்குறான். ஸோ இது வந்து டிவைசர், இது கோசன். ஓகேங்களா? இதுதான் அந்த நம்பர். ஸோ க்யூப் ஆஃப் எனி பாசிட்டிவ் இன்டீஜர். அப்போ ஏ ஈக்குவல் டு 1ன்னு போட்டால் 1ஓட க்யூபு, ஏ ஈக்குவல் டு 2ன்னு போட்டால் 2ஓட க்யூபு, ஏ ஈக்குவல் டு 3ன்னு போட்டால் 3ஓட க்யூப். ஓகேங்களா? ஸோ அப்போ 1ஓட க்யூபு ஈக்குவல் டு என்னது, 1 தான். இந்த 1ஐ நான் 9ஆல் டிவைட் பண்ணுறேன். கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. 9ஆல் டிவைட் பண்ணால் என்ன ரிமைண்டர் வரும் அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது ஏற்கனவே இந்த டிவைஸரை விட முன்னாடி இருக்கக்கூடிய இந்த நம்பர் அதிகமாக இருந்தால் ரிமைண்டர் வரும். அப்படி இல்லை டிவைஸரை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ரிமைண்டர் என்ன வரும், அந்த சேம் நம்பரே தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ 2 க்யூப் அப்படின்னா 8 டிவைடட் 9 அப்படின்றப்ப 9ஐ விட 8 கம்மியான நம்பர் தான். ஸோ அப்போ 9ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், மொத்த நம்பரை அப்படியே எழுதிடலாம் 8 அப்படின்ட்டு. ஓகேங்களா? உங்களுக்கு புரியலைன்னா இன்னொரு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், 6ன்னு போட்டால் 6ஐ நான் டிவைட் பண்ணுறதுக்கு ஒரு 5ன்னு போட்டேன்னா 1 5 5 ரிமைண்டர் 1 அப்படின்னு ரிமைண்டர் வரும். இதே இது 5ஐ எடுத்துகிட்டு 7ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். ஸோ இதில் 7 கிடையாது. அப்போ என்ன பண்ணுவோம், ரிமைண்டரே இது தான். ஓகேங்களா? 5 தான் ரிமைண்டர் அப்படின்னு எழுதுவோம். ஸோ அதுதான் 8 9ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 8 தான். ஸோ அடுத்தது 3 3 9, 9 3 27 டிவைட் பை 9. 9ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வரும், 0. நெக்ஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு 4ன்னு போட்டேன்னா 4 க்யூப் என்ன வரும், 64. அதாவது 4 4s are 16, 16 4s are 64, 64 4s are 256 டிவைடு 9. ஓகேங்களா? சாரி நான் 4 போடுறேன். 4 4s are 16, 16 4s are 64. 64ஐ 9ஆல் டிவைட் பண்ணுங்கள். 9 7s are 63. ஸோ ரிமைண்டர் 1. அடுத்தது ஏ ஈக்குவல் டு 5 க்யூப். ஸோ 125ன்னு வரும். இதை 9ஆல் டிவைட் பண்ணுங்கள். 199. இன்னும் 35 இருக்குது. 35ன்றப்ப 27 தான் வரும். ரிமைண்டர் வந்து என்னது, 8 வரும். ஸோ 7 இந்த மாதிரி தான் வரும். ஸோ இப்போ இதில் இருக்க எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்போது ரிமைண்டர் வந்து 9ஆல் க்யூப் நம்பரை டிவைட் பண்ணும்போது 1 வரும், 8 வரும், 0 வரும். அகைன் 1. ஸோ இந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு என்ன வருது, 125 9 வரும், 7 வருது. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டட் நம்பர் தான் வருது. பட் நம்மளுக்கு கொடுத்த சாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, 018 இருக்குது, 148 இருக்குது, 013 இருக்குது, 135 இருக்குது. ஸோ என்ன நமக்கு இருக்குது, 180 வந்துருக்குது. ஸோ இங்கே இருக்குது. இதுதான் கரெக்டான ஆன்சர். சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு third number, if the HCF of 65 and 117 is expressible in the form of 65m minus 117, then the value of m is, m ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இதை இந்த ஃபார்மில் எழுதுனதுக்கு அப்புறம் கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே நான் எடுத்து எழுதுகிறேன். 117 ஈக்குவல் டு நம்ம வந்து 65க்கும் 117க்கும் தான் ஹச்சிசிஎஃப் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஹச்சிசிஎஃப் ஆஃப் 65 அண்டு 117. அப்போ நான் பெரிய நம்பரை ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு எழுதிட்டேன். எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம 65 117 எத்தனை 65 இருக்குது, 165. ஸோ ரிமைண்டர் என்ன வருது அப்படின்னா 52 வரும். ஓகேங்களா? ஸோ 52 ரிமைண்டர். அகைன் இந்த 65 இந்த சைடு கொண்டு வாங்க, 52 அந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ 65ல் 152 ரிமைண்டர் என்ன இருக்குது, 13. ஓகேங்களா? அகைன் 52 இங்கே நான் எழுதுகிறேன், 13 இங்கே எழுதுகிறேன். 52ல் எத்தனை 13 இருக்குது, 4 13s are 52 ப்ளஸ் 0. அப்போ என்னது ஹச்சிசிஎஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13. ஓகேங்களா? பட் அவன் என்ன கேட்டிருக்கான், அவன் கொடுத்துருக்க ஃபார்மேட்டில் அவன் எழுத சொல்லி கேட்டிருக்கான். ஸோ அப்போ 13 அப்படின்றப்ப அவன் கொடுத்துருக்கிறது கொஸ்டினை பார்த்துக்கோங்க, 65m minus 117. ஓகேங்களா? அந்த வரக்கூடிய HCF 13 வந்து இந்த ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அப்போ 65m minus 117 equal to 13. ஓகேங்களா? ஸோ அப்போ 65m equal to
இந்த 117 அந்த சைடு போகுது 117 ப்ளஸ்ஸாக மாறும் +13 இது வந்து பார்த்திங்கன்னா 130 65 m ஈக்குவல் டு 130 அப்போ m ஈக்குவல் டு என்னது 130 டிவைடட் பை 65 m ஈக்குவல் டு 2 இதுதான் ஆன்சர் ஓகேங்களா அவன் கேட்டிருக்கிறதுக்கான ஆன்சர் m ஈக்குவல் டு ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பி ஆன்சர் ஓகேங்களா. அடுத்தது fourth sum, the sum of the exponents of the prime factors in the prime factorization of 1729 is, அதாவது இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷனை இந்த ப்ரைம் நம்பரை வச்சு ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு அந்த வரக்கூடிய அந்த ப்ரைம் நம்பரோட பவரெல்லாம் ஆட் பண்ணால் என்ன வரும் ஆன்சர் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதான் சம் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ்னால் பவரில் இருக்கக்கூடியதோட சம்மு ஆஃப் த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் இன் த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 1729. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 1729 அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நம்மளுக்கு தெரிஞ்ச யாரோட நம்பர் ராமானுஜம் ஓகேங்களா, கணித மேதை ராமானுஜத்தோட நம்பர் தான் 1729 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ அதை வச்சு தான் அந்த சம் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து சம் பார்த்தீங்க அப்படின்னா 1729. ஸோ இதை வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படின்னா ப்ரைம் நம்பராக தான் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம போட்டு பாருங்கள். 2ல் கண்டிப்பாக வராது, 3ல் போட்டு பார்த்தீங்கன்னாலும் 21, 3 வராது, 4 வராது, 5 வராது. ஸோ அடுத்தடுத்து போட்டு பாருங்கள். 7 போட்டு பாருங்கள். ஸோ 7 போட்டிங்கன்னா 2 7s are 14, 3 7s are 21, சாரி 7மே 2 4 7 ஓகேங்களா 28 வரும் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் 2 7s are 14, 3 2 அப்படின்றப்ப என்ன வரும், 4 7s are 28, ரிமைனிங் 49, 7 7s are 49. நெக்ஸ்ட்டு 13 வரும் ஓகேங்களா. 7க்கு அப்புறம் வேறு ப்ரைம் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 13 தான். ஸோ 13 போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 113 13, ரிமைனிங் 997 அப்படின்றப்ப 913 ஓகேங்களா 87 வரும். ஓகே, ஸோ 9 13s are 247. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1729 எப்படி எழுதலாம் அப்படின்னா 7 × 13 × 19 இந்த ப்ரைம் நம்பரை வச்சு இந்த ப்ரைம் நம்பரை க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்போ சரி, இதை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணது இதுதான் ஓகேங்களா. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது சம் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ். ஸோ இதில் பவரில் எல்லாமே ஒன்று தான், எல்லாமே சிங்கிள் டைம் தான் வந்திருக்கு. ஸோ பவரில் ஒன்று தான் அப்படின்றப்ப 1 + 1 + 1 இதுதான் அவன் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் ஓகேங்களா. 3 அப்படின்றது அந்த ஃபோர்த்து சம்க்கான ஆன்சர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம், த லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை ஆல் த நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10 போத் இன்க்ளூசிவ் இஸ், அதாவது 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய டிவைட் ஆகக்கூடிய லீஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1ஆல் டிவைட் ஆனாலும் 0 தான் வரணும், 2ஆல் டிவைட் பண்ணும்போது 0 வரணும், 3ஆல் டிவைட் பண்ணும்போது 0 வரணும், 4ஆல் டிவைட் பண்ணும்போது 0 வரணும், 5ஆல் டிவைட் பண்ணும்போது 0 வரணும். ஸோ இப்படி 1லேருந்து 10 வரைக்கும் எந்த நம்பரால் டிவைட் பண்ணாலும் ஆன்சர் ரிமைண்டர் 0 வரணும். அப்படிப்பட்ட நம்பர் இது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்மு எக்ஸசைஸில் ஏற்கனவே நம்ம செஞ்சுருக்கிறோம், இருந்தாலும் இப்போயும் ஒரு தடவை சொல்லிடுவோம். இப்போ நம்பர் வந்து அவன் கேட்டிருக்கிறது 1லேருந்து 10 வரைக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபிஃப்த்து சம்மு 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓகேங்களா. ஸோ 10ஐயும் ஒன்றையும் நம்ம வந்து ஃபேக்டராக பண்ணுங்கள். 1ஓட ஃபேக்டர் 1 தான், 2ஓட ஃபேக்டர் 2 தான், 3ஓட ஃபேக்டர் 3 தான், 4ஓட ஃபேக்டர் 2 ஸ்கொயர் ஓகேங்களா. 5க்கு வந்து 5 தான், 6க்கு வந்து 2 × 3ன்னு எழுதலாம், 7க்கு 7 தான், 8க்கு 2 × 2 × 2 2 க்யூப் எழுதலாம், 9க்கு 3 ஸ்கொயர் எழுதலாம், 10க்கு 2 × 5 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒன்றையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அவன் கேட்டிருக்கிறது என்ன, இந்த இந்த நம்பரால் எந்த நம்பரை டிவைட் பண்ணாலும் ஆன்சர் ரிமைண்டர் 0 வரணும். ஸோ அப்போ இதை ஃபுல்லாத்துக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ எல்சிஎம் எடுக்கிறேன், இது எல்லாத்தையும் ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. இப்போ 1 அப்படின்றப்ப 1 × anything 1 தான், அதனால் 1 விட்டுருவோம். 2 எடுத்துக்கிறேன், 2 வேறு எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ 2 இருக்குது, 2 ஸ்கொயர் 2 இருக்குது, 2 க்யூப் 2. ஸோ இதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் எங்கே இருக்குது, 2 க்யூப். அப்போ 2 எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த 2 க்யூப் ஒரு தடவை எழுதினால் போதும். 3 எடுத்துக்கோங்க, 3 இருக்குது, 3 ஸ்கொயர் இருக்குது. ஸோ இன்னொரு இடத்துல 3 இருக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பவர் அதிகம் இதுதான். ஸோ 3 ஸ்கொயர். அடுத்து 4 இருக்கா, 4 இருக்காது, ஏன்னா 2ல் வந்துடும். 5 இருக்கா, 5 வந்து இருக்குது, 2 இடத்துல இருக்குது. ஸோ 1 எழுதினால் போதும். 6 இருக்காது, 7 இருக்கும், 8 இருக்காது, 9 இருக்காது, 10 இருக்காது. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 2 3s are 2 ×
2 power 3 8 into 9 square 9 into 5 into 7. So 5 7s are 35, 8 9s are 72. 72 into 35 இதை மல்டிபிள் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு ஆன்சர் வந்து 2520 அப்படின்ற ஒரு ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஸோ இது எல்சிஎம். அப்போ இந்த நம்பர் எல்லாத்துக்கும் எல்சிஎம் இது அப்படின்னா இந்த நம்பரில் எதால் டிவைட் பண்ணாலும் கண்டிப்பாக ரிமைண்டர் 0 தான். ஓகேங்களா? ஸோ 7ஆல் டிவைட் பண்ணாலும் 0 வரும், 9ஆல் டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 0. ஓகேங்களா? ஸோ ரிமைண்டர் தான் அவன் 0 கேட்டிருக்கான். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? இந்த எல்லா நம்பராலையும் இது டிவைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் 2520. எந்த சம் இருக்குது? ஸோ 2520ன்றது ஆன்சர் டி. ஓகேங்களா? ஸோ 2025 இருக்குது. ஆன்சரை டிக் பண்ணும்போது கவனமாக டிக் பண்ணுங்கள். அடுத்தது 6th சம்மு 7 power 4k கான்க்ருவன்ட் டேஷ் மாட் 100. ஓகேங்களா? ஸோ சம்மு 7 power 4k கான்க்ருவன்ட் டேஷ் மாட் 100. ஓகேங்களா? ஸோ அதாவது என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா இந்த மாடு 100 அதை டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 7 power 4k அப்படின்றப்ப கேக்கு பதிலாக நான் 1 2 3 இந்த மாதிரி வேல்யூ போட்டு பார்ப்போம். 7 power 4 into 1 equal to 7 power 4. 7 power 4 அப்படின்னா 7 7s are 49, 49 into 49 போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 50 50s are 2500 வரும். அப்போ இது வந்து 2401 தான் வரும். ஓகேங்களா? ஸோ 2401. ஸோ இதை 100ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 100ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் என்ன வரும்? ஸோ 1 வரும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து இந்த மாடலில் எழுத போகிறேன். ஓகேங்களா? 2401 ஈக்குவல் டு 24. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 100 எழுதிக்கிறேன். 100 into 24 ஏன்னா டிவைசர் அதனால் முதல் எழுதணும். அதுக்கப்புறம் தான் கோசன். ஸோ ரிமைண்டர் அடுத்து. ஓகேங்களா? அதாவது பிக்யூ ப்ளஸ் ஆர் இது வந்து ஏ இந்த ஃபார்மெட்டில் எழுதியிருக்கேன். ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் ரிமைண்டர் 1 வருதா? ஸோ 7க்கு கேக்கு பதிலாக 1 போட்டேன் அப்படின்னா ரிமைண்டர் 1 வருது. அதே இது கேக்கு பதிலாக 2 போட்டு பாருங்கள். 7 2 4. ஸோ இதை எப்படி எழுதலாம்? 7 power 4 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ 2401 ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். இதுக்கு எனக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 5764,801. ஓகேங்களா? ஸோ 801 இதே இது நம்ம இந்த மெத்தடில் எழுத போகிறேன். ஸோ ஏ ஈக்குவல் டு 5764,801 ஈக்குவல் டு இந்த கோசன் வந்து 100 டிவைசர் வந்து 100 கிவன். அப்போ இங்கே வந்து கோசன் வந்து என்ன வரும்? இதை ஃபுல்லாத்தையும் அப்படியே எழுதலாம். 57648 ரிமைண்டர் 1. ஓகேங்களா? ஏன்னா இங்கே 00 போட்டிங்கன்னா 1 மட்டும்தான் ரிமைண்டர் வரும். ஸோ அப்போ 1 இங்கேயும் 1 தான். ஸோ அப்போ 7 power 4க்கு மேலே எந்த பவர் போட்டாலும் நம்மளுக்கு என்ன, அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 போட்டோம் அப்படின்னா 7 பவர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 போட்டோன்னா 100ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1 தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ 1 ஏன்னா இங்கே வர்றது ரிமைண்டர் தான் நம்ம எழுதுவோம் இந்த மாடலில். ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் அப்படின்னு போடும்போது ஆர் தான் இங்கே வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 7th சம் பாருங்கள். உங்களுக்கே இது ஈஸியாக தான் இருக்கும். கிவ் ஒன் f1 ஈக்குவல் டு 1 f2 ஈக்குவல் டு 3 fn ஈக்குவல் டு fn-1 ப்ளஸ் fn-2 தென் f5 இஸ். கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். கேட்டிருக்கிறது f5. இந்த ஃபார்முலா படி பார்த்தோம் அப்படின்னா f5னா 5 - 1 f4 ப்ளஸ் 5 - 2 f3 இதுதான் நான் கண்டுபிடிக்க போகிறோம். நம்மளுக்கு f1 f2 தான் இருக்குது, f3 f4 தான் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு f3 கண்டுபிடிக்க போகிறேன். என்னுக்கு பதிலாக 3 போட்டோம் அப்படின்னா 3 - 1 2 3 - 2 1. ஓகேங்களா? ஸோ அப்போ f3க்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா f2 3 ப்ளஸ் f1 1 f3ன்றது 4 அப்படின்னு வரும். ஓகேங்களா? அடுத்தது f4 போட்டு பாருங்கள். f4னால் f3 இந்த ஃபார்முலாவில் 4 - 1 3 4 - 2 f2. ஸோ f3க்கு ஆன்சரு 4 f2க்கு ஆன்சர் 3. அப்போ f4 வந்து 7. கரெக்டாக? f4 7 f3 வந்து 4. therefore f5 equal to 7 plus 4 f5 equal to 11. இதுதான் ஆன்சர். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியான சம்மு. கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோ புரிஞ்சிருந்துச்சி நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அதோட உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க.
இப்போ வாங்க 8th சம் பார்ப்போம். 8th சம் பார்த்தீங்க அப்படின்னா, the first term of an arithmetic progression is unity. Unityனா வேறு ஒன்றும் இல்லை, 1. And the common difference is 4. D equal to 4. Which of the following will be a term of this AP? ஸோ அப்படி சொல்லும்போது இந்த யூனிட்டி A equal to 1, D equal to 4ன்னு சொல்லும்போது இந்த 4 டேர்மில் எந்த டேர்ம் ஏபிக்கு கீழே வரும் அப்படின்னு தான் கேட்டிருக்கான். ஸோ அதனால் நம்ம A equal to 1, D equal to 4ன்னு எடுத்து எழுதிட்டேன். நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா TN equal to A plus N minus 1 into D. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவில் தான் கொடுத்துருக்க அந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய அந்த 4 ஆன்சரையும் போட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆன்சர் எனக்கு கொடுத்துருக்கிறது ஏல வந்து ஆப்ஷன் ஏல 4551 இருக்குது. ஸோ டிஎன் வந்து 4551 எடுத்துக்கிறேன். பாருங்கள், 4551 இருக்குது. ஸோ இதை தான் ஃபஸ்ட் எடுக்கிறேன். செகண்டு 191 எடுக்கிறேன். அந்த மாதிரி 1 by 1 எடுக்கிறேன். ஸோ டிஎன் ஈக்குவல் டு 4551, ஏ ஈக்குவல் டு 1 ப்ளஸ் என் என்னன்னு தெரியாது, -1 into 4. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 1 இங்கே எடுத்திங்கன்னா 4n -1 into 4 -4. ஸோ 1 - 4 -3 ப்ளஸ் 4n. ஸோ இந்த -3 இந்த சைடு வரும்போது 4551 கிட்ட இந்த -3 இந்த சைடு வரும்போது +3 மாறும். 4551 + 3 = 4n. ஸோ 4554 = 4n. ஓகேங்களா? ஸோ 4n = இது அப்படின்னா n = என்னது, 4554 divided by 4. ஸோ ரிமைண்டர் 0 வந்துச்சு அப்படின்னா இதுதான் வந்து ஏபியில் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி 4ஆல் எந்த ஒரு நம்பரையும் டிவைட் பண்ணுறத எத்தனை டேர்ம் இருந்தாலும் லாஸ்ட்டு 2 டேர்ம் 4ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா இருக்க எல்லா நம்பரும் 4ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 54 அப்படின்னா கட் பண்ணிங்கன்னா 144 14 வரும். ஸோ கண்டிப்பாக 4ஆல் டிவைட் ஆகாது. ஸோ அப்போ இது வந்து ஏபியில் இல்லை, நாட் இன் ஏபி. ஓகேங்களா? அடுத்தது ஆப்ஷன் 2 எடுத்து பாருங்கள். இது ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி வந்து சொன்னேன் 191. ஓகேங்களா? ஈக்குவல் டு 1 ப்ளஸ். ஸோ இங்கே இருக்க இந்த n-1 இது எல்லாமே அதே ப்ராசஸ் தான். அப்போ 4n வரும். ஓகேங்களா? அதாவது 3 -3 + 4n வரும். ஸோ இந்த ஸ்டெப்லேருந்து செய்கிறேன், ஏன்னா இது எல்லாத்துக்கும் காமன் தான். அடுத்து இந்த -3 இந்த சைடு வரும்போது 1094. ஓகேங்களா? அதாவது 10,094 = 4n. ஸோ வழக்கம் போல் லாஸ்ட்டு 2 டிஜிட்டை மட்டும் 4ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகாது. ஸோ இதுவுமே நாட் இன் ஏபி. ஓகேங்களா? அடுத்தது ஆப்ஷன் சி எடுங்க, 7881. ஓகேங்களா? ஸோ 7881 இந்த -3 இந்த சைடு வரும்போது +3ன்னு போடுங்க, ஈக்குவல் டு 4n. 7884 லாஸ்ட்டு 2 டிஜிட் எடுங்க, கண்டிப்பாக 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ n = 7884 டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா நம்மளுக்கு என்னோட வேல்யூ கேட்கல, பட் வந்து ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா இதுதான் ஏபியில் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இருந்தாலும் நம்ம கண்டுபிடிப்போம். 1 6 71 1971 டேர்ம் தான் இந்த டேர்ம் 7881. therefore this term is in ஏபி. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். Next is 9th question. If 6 times of 6th term of an AP is equal to 7 times the 7th term, then the 30th term of the AP is. 9th sum கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிட்டேன். 6 times the term 6 is equal to 7 times the 7th term. therefore 13th term என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் எழுத போகிறேன். என்ன ஃபார்முலா நமக்கு இருக்குது, TN = A plus N minus 1 into D. இந்த ஃபார்முலாவை தான் எடுத்து எழுத போகிறேன். ஸோ 6 T6 TN போடுறேன். ஓகேங்களா? அப்போ T6ன்றப்ப என்ன வரும், A plus 6 minus 1 5D. ஓகேங்களா? ஈக்குவல் டு 70 into இது A 9 கிடையாது, A plus 7Dன்றப்ப 6D. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எடுத்து பாருங்கள், 6A plus 6 into 5 30D ஈக்குவல் டு 7A plus 42D. இது எல்லாத்தையும் ஏவெல்லாம் ஒரு சைடு கொண்டு போகிறேன். 7A minus 6A ஈக்குவல் டு 30D. இந்த இது அங்கிட்ட வரும்போது 42D. ஓகேங்களா? ஸோ 7 அப்படியே தான் இருக்குது, 6 மட்டும் இந்த பக்கம் வருது. ஸோ மைனஸில் வந்துருச்சு.
30 அப்படியே தான் இருக்குது. 42 மட்டும் இந்த பக்கம் வருது -42 ஓகேங்களா. ஸோ இதை நான் இது சப்ட்ராக்ட் பண்ணேன்னா ஏ ஈக்குவல் டு -12d ஓகேங்களா. ஸோ இதை வச்சு 30th டேர்ம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறேன் ஓகேங்களா. ஸோ 30th டேர்ம் அப்படின்றப்ப T13 ஈக்குவல் டு இங்கே இருக்க ஃபார்முலா படி பார்த்தா a + 12d ஓகேங்களா. a + n-1d n-ன்றப்ப 13 - 1 12 இந்த ஃபார்முலாவை இங்கே எழுதிட்டு கூட செய்யுங்க. ஸோ a + 12d பட் a வந்து என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் -12d ஓகேங்களா. ஸோ இந்த -12d சப் a ஈக்குவல் டு -12d. ஸோ இதில் ஏக்கு பதிலாக -12d போடுங்க. T13 ஈக்குவல் டு -12d + 12d -12d + 12d 0. ஸோ T13 13th டேர்ம் வந்து 0 அப்படின்னு காமிக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். 9th A. அடுத்தது 10th கொஸ்டின் அண்ட் ஏபி கன்சிஸ்ட் ஆஃப் 31 டேர்ம் ஓகேங்களா. If it is 6th term is m, then the sum of all the terms of this AP is என்ன வரும்ன்றாங்க. 16th term மட்டும் mன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மொத்தம் 31 term இருக்குது. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிறது n = 31 term இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. T16 வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க mன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. 16th term வந்து mன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 16th termக்கான ஃபார்முலாவை நான் எழுதுகிறேன் n + 15d ஓகேங்களா. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா Tn = a + n - 1 × d. ஸோ இந்த ஃபார்முலா படி T16 = n + 15d ஓகேங்களா. T16ன்றது நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க m அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ m = n + 15d ஓகே. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்னது எல்லா டேர்மையும் இந்த 31th டேர்மையும் ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ T31 அதாவது n வந்து 31 அப்போ S31 ஆட் பண்ணணும் ஓகேங்களா. அப்போ SNக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சது n/2 2a + n - 1 × d. ஸோ இதுதான் SNக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை படி நான் இங்கே S31 போட்டேன் அப்படின்னா 31/2 2a + 31 - 1 30d சரியா. ஸோ இப்போ 31/2 இதில் இருந்து 2வை நான் வெளியே எடுக்கிறேன். என்ன வரும் a + 15d மாறுமா. ஸோ இதுலேருந்து 2வும் இதுலேருந்து 2 ரெண்டுக்கும் காமனாக ஒரு 2 எடுக்கிறேன் கரெக்டாக. ஸோ 2 போச்சுன்னா 15 15 × 2 30 a × 2 2a. ஸோ 2வும் 2வும் கேன்சல். இங்கே பாருங்கள் 31 × a + 15d. இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் T16 = a + 15d. 16க்கு பதில் m = a + 15d. ஸோ a + 15d வந்து என்னது m. ஸோ அப்போ 31m அப்படின்றது இருக்கக்கூடிய 31 டேர்மையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இது ஃபார்முலா வச்சு இதை அப்ளை பண்ணுவோம். இந்த ஃபார்முலா வச்சு இதை அப்ளை பண்ணுவோம். வரக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 31m. ஸோ 10th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து C. அடுத்தது 11th கொஸ்டின் in an AP the first term is 1 and the common difference is 4. How many terms of the AP must be taken for their sum to be equal to 120 ஓகேங்களா. ஸோ SN வந்து 120 கொடுத்துருக்கான், A வந்து 1 கொடுத்துருக்கான், D வந்து 4 கொடுத்துருக்கான். என்ன கேட்டிருக்கான் n கேட்டிருக்கான் ஓகேங்களா. இங்கே அவன் கொடுத்துருக்க கொஸ்டினுக்குரிய டேட்டாவை எடுத்து எழுதியிருக்கேன். A = 1 D = 4 SNக்கான ஃபார்முலா இது. SN அப்படின்றத அவன் 120ன்னு கொடுத்துட்டான் ஓகேங்களா. ஸோ n தான் அவனுக்கு நமக்கு தெரியாது கேட்டிருக்கான். இங்கே வந்து 2 × Aக்கு பதிலாக 1 + n - 1 × Dக்கு பதிலாக 4 ஓகேங்களா. ஸோ இப்போ இதை அப்படியே நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். n/2 2 × 1 2 n × 4 + 4n -1 × 4 -4 ஓகேங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப்பு n/2 2 - 4 நம்பரை மட்டும் ப்ராசஸ் பண்ணுறேன். -2 + 4n ஓகேங்களா. ஸோ இப்போ இதிலேருந்து நான் 2வை காமனாக எடுத்தால் என்ன எடுக்கலாம் 2வை வெளியில் எடுக்கிறேன். ஸோ அப்போ 2 போயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல -1 -1 × 2 -2 ப்ளஸ் இதுலேருந்து 2 போயிடுச்சுன்னா 2n ஓகேங்களா. 2 × 2n 2 × 2n 4n 2 × -1 -2 ஓகேங்களா. இந்த 2 இந்த 2வும் கேன்சல் பண்ணிட்டேன்.
ஸோ 120 இங்கே இருக்குது. இப்போ இந்த எண்ணை உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள். -n + 2n² = 120. தெரியுதா? ஓகே, கரெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நான் இந்த சைடு செய்கிறேன். 2n² ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். இந்த -n ரெண்டாவது டேர்மாக எழுதுகிறேன். இந்த 120 அந்த சைடு வரும்போது -120 = 0. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய பாலினாமியல் ஈக்குவேஷன் வந்துடுச்சு. n2n² - n + 120 அப்படின்னு கிடச்சிருக்குது. ஸோ இதிலிருந்து என்னோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ஏற்கனவே தெரியும் என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோம் இந்த ஈக்குவேஷனை. ஃபேக்டரைசேஷனுக்கு எப்படி பண்ண போகிறோம் பாருங்கள். 120 - 120 முன்னாடி ஒரு 2 இருக்குது. n²க்கு முன்னாடி நம்பர் வந்து அதையும் சேர்த்து தான் மல்டிபிள் பண்ணி வச்சுக்கணும். 2 × -120 அதாவது 240. ஓகேங்களா? ஸோ 240 மல்டிபிள் பண்ணால் -240 ஆட் பண்ணால் என்ன நம்பரு? -1. ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் பண்ணால் -240 ஆட் பண்ணால் -1. என்ன நம்பர் போட்டால் நம்மளுக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு பாருங்கள். 15 அப்படின்னு போட்டோம் அப்படின்னாலுமே 15, 16 போடலாம். ஓகேங்களா? ஸோ 15, 16 போட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாரி 15, 16 மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 0, 9, 15 240 வருது. ஸோ அடுத்தடுத்த நம்பர் போட்டால் தான் நம்மளுக்கு ஆன்சர் -1ல் வரும். அதாவது சிங்கிள் டிஜிட் 1ல் வரும். ஓகேங்களா? அதனால தான் அடுத்தடுத்த நம்பரை தான் யோசித்தேன். உங்களுக்கு இது ட்ரை பண்ண முடியலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 240 ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? வழக்கம் போல் அழகாக நம்ம இதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. இது எல்லாருக்கும் அழகாக கை வந்த கலை கடன்னு போட்டு போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஃபேக்டரைசேஷன். இந்த 240க்கு நம்மளுக்கு வந்து என்னது ஆட் பண்ணால் 1ன்ற நம்பர் வரணும். அது மைனஸாக ப்ளஸ்ஸாக அப்புறம் பார்த்துக்குவோம். அப்போ 1ன்றப்ப 2 அடுத்தடுத்த நம்பர் வர்ற மாதிரி இந்த நம்பர்ஸை பிரிக்கணும். ஸோ 2 × 2 × 2 × 2 × 3 × 5 இருக்க நம்பரை 2 அடுத்தடுத்த நம்பர் வர மாதிரி பிரிக்கணும் அப்படின்னா 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. ஸோ இங்கே பாருங்கள் 3 5s are 15. ஓகேங்களா? வந்துருச்சா? அழகாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ 16 சாரி தெரியவே இல்லையா? ஓகே 16, 15 இந்த மாதிரி ஃபேக்டரைசேஷன் பண்ணி அதை நம்ம எடுத்து எழுதிட்டேன். எடுத்து எழுதும்போது 2 அடுத்தடுத்த நம்பர் வரணும். ஸோ அப்போ இதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணால் 16, இதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணால் 15 அடுத்தடுத்த நம்பர் வந்துருச்சா? ஆனால் எனக்கு வந்து ஆட் பண்ணால் -1 வரணும். அப்போ பெரிய நம்பர் தான் மைனஸ் சைனில் இருந்தால் தான் ஆட் பண்ணும்போது -1. ஸோ -16 + 15. ஓகேங்களா? ஸோ இதில் இன்னும் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா n² முன்னாடி நம்பர் இருந்து அதை மல்டிபிள் பண்ணி எடுத்தோம் இல்லையா? அதே மாதிரி அந்த n² முன்னாடி இருக்க நம்பரால் இதை டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் 8. இதை டிவைட் பண்ண முடியாது. ஸோ அப்போ இது -8 அப்படின்றப்ப n - 8 அப்படின்னு எழுதணும். ப்ளஸ் 15/2 அப்படின்றப்ப இந்த 2 அதாவது இங்கே n இருக்குன்னு அர்த்தம். n + 15/2 இந்த 2வை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 2n + 15 அப்படின்னு போட்டுடலாம். = 0. ஓகேங்களா? ஸோ 2ல் ஏதாவது ஒன்று 0. ஸோ அப்போ n - 8 = 0. அப்படி இல்லை அப்படின்னா இங்கே 6 தேவையில்லை, இங்கே தான் 6. 2n + 15 = 0. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா n = 8. இதில் பார்த்தீங்கன்னா 2n = -15 வந்துருச்சு. ஸோ நம்பர் வந்து எப்போவுமே நெகட்டிவ் வேல்யூவில் வராது. பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் வரும். ஸோ n = 18. 8 எயித்து டேர்ம் வரைக்கும் சம் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் 120 கிடைக்கும். ஸோ அதைத்தான் ஆன்சராக இங்கே கொடுத்துருக்காங்க. 11th சம் பாருங்கள். 8. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 12th சம்மு 2.10ல். ஸோ a = 2^65 அண்ட் b = 2^64 + 2^63 + 2^62 அப் டு 2^0. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ? ஸோ கீழே வர்ற ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து இந்த கொடுத்துருக்க 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே நான் எடுத்து எழுதியிருக்கேன். a = 2^65, b = இந்த மாதிரி சீக்வன்ஸை எழுதிட்டேன். ஸோ இப்போ இந்த சீக்வன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா 2^64, 2^63, 2^62. ஸோ அப்போ ரேஷியோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கா? r = term 2 / term 1. கரெக்டாக? ஸோ 2^63 / 2^64. அப்போ 2^63 × 2^-64 எழுதலாமா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த பழைய மெத்தடு. இங்கே வந்து பேஸ் 2 சேம் அப்படின்றப்ப 63 - 64 ஒரே மாதிரி எழுதலாம். கட் பண்ணால் 2^-1.
2 பவர் மைனஸ் 1 வேறு ஒன்றுமே இல்லை, 1/2 அப்படின்றது தான் 2 பவர் மைனஸ் 1. ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2 பவர் மைனஸ் 1 = 1/2. எனிதிங் பவர் மைனஸில் வந்துச்சு அப்படின்னா அந்த டேர்ம் வந்து டினாமினேட்டரில் மாறிடும். ஓகேங்களா? இது ரூல்ஸ் இருக்குது நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆரோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஏவோட வேல்யூவும் நம்மளுக்கு தெரியும் தானே. ஏவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2 பவர் 63 சாரி 64. ஓகேங்களா? ஏ = 2 பவர் 64. ஆர் இருக்குது, ஏ இருக்குது. இதில் இருக்கக்கூடிய எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n = என்னவா இருக்கும்? 64ல் ஆரம்பிக்குது, 63, 62 அப்படியே 0 வரைக்கும் போகுது. மொத்த டேர்மு 64 இருக்குமா, 65 இருக்குமா? 65 தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா 2 பவர் 0லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ 0லேருந்து 4 வரைக்கும் கவுண்ட் பண்ணிங்கனாலே வெறும் 4, 0 to 4 கவுண்ட் பண்ணாலே 5 டேர்ம் வரும். அப்போ 0 to 64னா 65 டேர்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ n = 65. 6 ஏஎன் கண்டுபிடிச்சாச்சு. இதிலிருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எஸ்என் கண்டுபிடிக்கிறேன். எஸ்என்னுக்கான ஃபார்முலா என்ன? இது வந்து ஜிபியில் இருக்குது. அப்போ எஸ்என் வந்து என்ன ஃபார்முலா போடுவோம்? ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1னா 1 மைனஸ் ஆர் பவர் n எது வரும்? கரெக்டாக பாருங்கள். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ரூல்ஸ் என்ன அப்படின்னா ஆர் வந்து 1 விட பெருசாக இருக்குது. அதாவது 1 தான் பெருசாக இருக்குது. இங்கே இருக்குங்க. ஓகேங்களா? ஆர் வந்து 1/2. அப்போ 1 தான் பெருசு, 6 சிறுசு. அப்போ எது பெருசாக இருக்கோ அதுதான் முன்னாடி வரும். ஓகேங்களா? எது பெருசோ அதுதான் முன்னாடி வரும். சின்னதாக இருக்கிறது பின்னாடி தான் வரும். ஓகேங்களா? அப்போ 1 மைனஸ் ஆர் பவர் n. ஏவோட வேல்யூ 2 பவர் 64 இன்ட்டு 1 மைனஸ் 1/2 ஹோல் பவர் n வந்து என்னது 65 டிவைடட் பை 1 மைனஸ் 1/2. ஓகேங்களா? இந்த டேர்மை நான் இங்கே அப்படியே எடுத்து எழுதுகிறேன். Sn = 2 பவர் 64 1 மைனஸ் 1/2 அப்படின்றது 1/2ன்னு மாறிடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 மைனஸ் 1/2 ஹோல் பவர் 64. இந்த 1 மைனஸ் 1/2வே கிராஸாக எடுத்தோம் அப்படின்னா எப்படி வரும்? இதை எழுதிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 1/2வே மல்டிப்ளிகேஷனாக மாறும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். ஸோ 2 மேலே வந்துடும். 2/1 1/2 2/1 வந்துடும். இங்கே இருக்கக்கூடிய 2 பவர் 64 அப்படியே எழுதுகிறேன். 1 மைனஸ் 1/2 பவர் 65. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 2 பவர் 1 இன்ட்டு 2 பவர் 64. அப்போ 64 + 1 2 பவர் 65 இன்ட்டு 1 மைனஸ் 1/2 பவர் 65. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2 பவர் 65 உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள். 1 இன்ட்டு 2 பவர் 65 2 பவர் 65 மைனஸ் 2 பவர் 65 இன்ட்டு 1/2 பவர் 65. ஸோ மேலே 2 பவர் 65 கீழே 2 பவர் 65 2 பவர் 65 மைனஸ் 1. ஓகேங்களா? இதையும் கட் பண்ணால் மைனஸ் 1. 2 பவர் 65ன்றது ஆல்ரெடி வி நோ தட் 2 பவர் 65 = ஏ. ஏ = 2 பவர் 65. அப்போ இந்த 2 பவர் 65க்கு பதில் என்ன பண்ணலாம்? ஏ போடலாமா? மைனஸ் 1. ஸோ நான் எழுதினது எஸ்என் வந்து ஃபார் பி டேர்ம். ஓகேங்களா? பிக்குரிய எஸ்என் எழுதியிருப்பேன். ஆனால் பி = என்ன வந்திருக்குது? ஏ மைனஸ் 1ன்னு வந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ கொஸ்டினில் இருக்குது எது கரெக்டுன்னு பாருங்கள். பி = ஏ மைனஸ் 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ வந்து இப்போ 10 இருக்குது, பி வந்து 9 இருந்துச்சு அப்படின்னா 10 மைனஸ் 1 9 அப்படின்னு கொண்டு வருவோம். அப்போ பி வந்து 9, ஏ வந்து 10. ஏ தான் பெருசு. ஓகேங்களா? அப்போ இங்கே மைண்டில் வச்சுக்கிட்டே வாங்க. பி இஸ் 2 பவர் 64 மோர் தேன் ஏ. ஏவை விட 2 பவர் 64 அதிகமாக இருக்குது. ஏக்கும் பிக்கும் 1 தான் இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக இல்லை. இது ஈக்குவலும் கிடையாது. ஏ இஸ் லார்ஜர் தேன் பி. பியை விட ஏ தான் அதிகம் பை 1. பியை விட ஏ தான் அதிகம் பை 1. அதாவது இது என்னது? பி ப்ளஸ் 1. இந்த 1 அந்த சைடு இருந்தால் கூட பி ப்ளஸ் 1 டிவைட் பை ஏ. ஸோ ஏ வந்து பிக்கு ஈக்குவல் ஆகணும்னா பியோட 1 கூட்டினா தான் ஏ வரும். அப்போ என்னது? ஏ இஸ் லார்ஜர் தேன் பி பை 1. பி ப்ளஸ் 1 பை 1னா ப்ளஸ் 1 தான். ஸோ அப்போ இது தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? பி இஸ் லார்ஜர் தேன் ஏ அப்படின்னு பை 1ன்னா என்ன அர்த்தம்னா பி = ஏ ப்ளஸ் 1ன்னு இருந்தால் இந்த கொஸ்டின் ஆன்சர் வரும். ஸோ இதுதான் கரெக்டு, இது தப்பு.
இப்போ நம்ம பார்க்க போகிறது 30th சம்மு. அடுத்த சம்மு 3/3/16, 1/8, 1/12, 1/18 டாட் டாட் டாட். இதோட நெக்ஸ்ட் டேர்ம் இந்த சீக்வன்ஸில் வரக்கூடிய நெக்ஸ்ட் டேர்ம் இதில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சீக்வன்ஸு நம்மளுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். சீக்வன்ஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, நம்மளுக்கு ஜிபியில் இருக்குது, ஏபி கிடையாது, ஜிபி. ஓகேங்களா? அப்போ ரெண்டுக்கு இடையில உள்ள ரேஷியோ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ரேஷியோனா T2/T1. ஓகேங்களா? ஸோ செகண்ட் டேர்ம்னா 1/8, ஃபஸ்ட்டு டேர்ம்னா 3/16. 1/8 3/16 அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறிடும் மல்டிப்ளிகேஷனுக்கு. 188 2 8 சார் 16. ஸோ 2/3. ஆர் வந்து நம்மளுக்கு என்ன ஆன்சரு 2/3. அதே இது இங்கே R1 எடுத்துக்கோ, R2வும் அதே தானே பாருங்கள். டேர்ம் 3 டிவைடட் பை டேர்ம் 2. ஓகேங்களா? 1/12 இன்ட்டு 8/1. ஸோ 2 4s are 8, 3 4s are 12. 2/3. ஓகேங்களா? ஸோ R1 equal to R2. Therefore sequence is in ஜிபி. ஓகேங்களா? ரேஷியோ ரெண்டும் சமமாக இருக்குது, அதனால் ஜிபி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அவன் என்ன கேட்டிருக்கான், நெக்ஸ்ட் டேர்ம் என்னன்னு கேட்டிருக்கான். 1 2 3 4 4 டேர்ம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 5th டேர்ம் கேட்டிருக்கான். T5 equal to Tn equal to A into A power A into R power n minus 1. ஓகேங்களா? இது இங்கே எழுதுகிறேன். Tn equal to A into R power n minus 1 நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. இதில் ஏவோட டேட்டா இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் டேட்டா 3/16, 3/16. R வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம் 2/3. அப்போ அவன் கேட்டிருக்கக்கூடிய T5 1 2 3 4 5th டேர்ம் என்ன அப்படின்னா T5 equal to A into R power n minus 1. ஸோ ஏக்கு பதிலில் இருக்க டேட்டாவை எடுத்து எழுதிட்டேன், ஆருக்கு பதிலாக எழுதிட்டேன். n வந்து 5. ஓகேங்களா? n வந்து என்னது 5. அவன் கேட்டிருக்கான் 5th டேர்ம் தான் கேட்டிருக்கான் நெக்ஸ்ட் டேர்ம் அப்படின்னா. அப்போ n equal to 5னா 5 minus 1 4. ஓகேங்களா? ஸோ 4 எடுத்துக்கிட்டேன். இங்கேருந்து இதை நான் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறேன். 3/16 அப்படியே எழுதுகிறேன். 2/4 3/4 பிரித்து எழுதிட்டேன். 3/16 2/4ன்றது 16. 3/4 நான் மல்டிபிள் பண்ணால் 81 வரும். பட் நான் 81 எழுதாமல் 3/4 3 into 3/3ன்னு எழுதியிருக்கேன். அதாவது 3/1 into 3/3 கூட்டினா 3/4. ஓகேங்களா? எதுக்காக எழுதுனேன் அப்படின்னா இங்கே ஒரு 3 இருக்குது, இதை கேன்சல் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த 3 கேன்சல் பண்ணிட்டா மீதி 3/3. 3/3 வேறு ஒன்றுமே இல்லை, 27 மேலே 1 இருக்குது. ஸோ 1/27 அப்படின்றது தான் நெக்ஸ்ட்டு டேர்மு. ஓகேங்களா? ஸோ இதில் கொஸ்டினில் இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா 13வது சம்முக்கு ஆன்சர் வந்து எது இருக்குது, பி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 14வது சம்மு. இஃப் த சீக்வன்ஸ் T1 T2 T3 ஆர் இன் ஏபி. ஓகேங்களா? இதெல்லாம் ஏபியில் இருக்குது. தென் த சீக்வன்ஸ் T6 T12 T18 டேஷ் இஸ் டேஷ். ஓகேங்களா? ஸோ இந்த T6 T12 T18லாம் எந்த டேர்மில் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இது அடுத்தடுத்த டேர்ம்னு 1 2 3ன்னு கொடுத்துட்டான். இங்கே 6 12னா இடையில டேர்ம் இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. T6க்கு அப்புறம் T12, T12க்கு அப்புறம் T18 தான். இதுதான் வரிசை. ஸோ இந்த வரிசையில் வந்துச்சு அப்படின்னா இந்த சீக்வன்ஸு என்ன ஆர்டரில் வரும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஏபியா ஜிபியா ரெண்டுமே இல்லையா, இல்லை நம்பர்ஸ் மட்டும் வருமா அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இதைத்தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். கொடுத்துருக்க கொஸ்டினை நான் பார்த்தீங்கன்னா T1 T2 T3 இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எழுதியிருக்கேன். நம்மளுக்குரிய ஃபார்முலா வச்சு Tnன்னா A + n - 1 × D அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை வச்சு T1ன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் A, செகண்ட் டேர்ம்னா A + D, அதாவது 2 - 1 1D, தேர்டு டேர்ம்னா A + 2D. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி T6 எழுதுங்க. T6 அப்படின்னா T6 அப்படின்றத A + 5Dன்னு எழுதலாம். இதே மெத்தட் தான், ஃபார்முலா தான். T12ன்றதை A + 11Dன்னு எழுதலாம். T18 A + 17Dன்னு எழுதலாம். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா தான். எண்ணுக்கு பதிலாக 18 போட்டால் 17D தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பாருங்கள், ஏலேருந்து ஒரு D ஆட் பண்ணியிருக்காங்க, அடுத்து ஒரு D ஆட் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு Dயை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஏபி அப்படின்னு அவன் கொடுத்துட்டான். இது வந்து என்ன இதில் இருக்குன்னு கேட்குறான். இப்போ பாருங்கள், இதில் வந்து A + 5D இருக்குது. அடுத்த டேர்மில் A + 11D. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, 60 இருக்குது. இப்போ A + 11Dலேருந்து A + 17Dயை பாருங்கள், எவ்வளோ டிஃப்ரென்ஸு, இதுக்கும் 60 தான். ஓகேங்களா? ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் ரெண்டுமே சேமாக இருக்குது. தேர்ஃபோர் திஸ் இஸ் ஆல்சோ ஆன் ஏபி. ஓகேங்களா? எழுதிடலாமா? ஸோ அப்போ இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா
ஏபி அப்படின்றத கன்ஃபார்ம் அண்ட் அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன் அப்படின்ட்டு ஓகேங்களா. அடுத்தது 15th sum, the value of 1 cube plus 2 cube plus 3 cube up to 15 cube minus 1 plus 2 plus 3 up to 15 is என்ன வரும் கேட்டிருக்கான். வழக்கம் போல் நம்மளுக்கு தெரியும் ஏ கியூப், அதாவது 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் அப்படின்னு n கியூப் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா, n இன்ட்டு n ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது தான் ஃபார்முலா. மைனஸ் இது நார்மல், அப்போ n இன்ட்டு n ப்ளஸ் 1/2 ஓகேங்களா. இந்த ரெண்டு ஃபார்முலா அப்படி தான் அப்ளை பண்ண போகிறோம். n வந்து 15, ஸோ 15 இன்ட்டு 15 ப்ளஸ் 1 16/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 15 இன்ட்டு 16/2 ஓகேங்களா. கட் பண்ணால் 8 815 சார் எவ்வளோ வரும், 815 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 வருமா. 5 8 சார் 40 80 ஓகே. 120 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 120 ஹோல் ஸ்கொயர். நம்மளுக்கு ஏற்கனவே ஜீரோவில் இருந்துச்சு, ஸ்கொயர் பண்ணும்போது ஜீரோவை மட்டும் விட்டுருவோம். விட்டுட்டு மற்ற நம்பரை பாருங்கள். 12 ஸ்கொயர் எவ்வளோ வரும் நம்மளுக்கு, 144. ஜீரோவோட ஸ்கொயர் ஒரு ஜீரோ இருந்தால் டபுள் ஜீரோ போட போகிறீங்க, மைனஸ் 120 ஓகேங்களா. ஸோ அப்போ 14,400லேருந்து 120 சப்ட்ராக்ட் பண்ணால் 14,280 அப்படின்றது தான் ஆன்சர் ஓகேங்களா. இது ஒன்றும் ரொம்ப பெரிய சம்லாம் இல்லை, அழகாக ஈஸியான சம் தான். நிறையா எக்ஸாம்பிள் இதை போட்டிருக்கோம். ஸோ கொஸ்டின் இவ்வளோ தான். வீடியோ புரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அதோட உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைவாங்க, நானும் பயனடைவேன். நன்றி. ஸோ இதுக்குரிய ஆன்சர் மட்டும் நோட் பண்ணிக்குவோம். 15th சம் அப்படின்றப்ப 14280 இதுதான் ஆன்சர் ஓகேங்களா. 14280. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.